𝒌𝒔. Good morning, my dear students. Am I audible? Good morning, my dear soldiers. Yes, this is your Captain Prakash. Yes, good morning. How are you guys? Good morning, very good morning, very good morning. Yes, video வந்துருச்சா, audio video எல்லாம் check it out. Yes, got it. I think everything is clear. நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? Yes, good morning my dear பசங்க, good morning. மூணு பேர் இருந்தாலும் சரி, 4 பேர் இருந்தாலும் சரி, வருவாங்களா பசங்க? இப்போ தான் தூங்கியிருப்பாங்க. ஸோ தே வில் கம். வரட்டும், மெதுவாக வரட்டும். ஏன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 or 2 days தான் ஆகுது. இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஏர்லி மார்னிங் கிளாஸஸ். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் மிட் டர்ம் டெஸ்ட் வரப்போ ஏர்லி மார்னிங் கிளாஸஸ்க்கு நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ தட் வி வில் டூ இட். நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுவாங்க. ரைட், we will do a recall. ஸோ எப்பயுமே என்ன அப்படின்னா, நம்ம புதுசாக படிக்கிறத விட ரிவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ரீகால் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் தெர்மோடைனமிக்ஸ் லெசனில் நம்ம ஒவ்வொரு தடவை படிக்கிறப்பையும் அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ரீகால் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ we will do the recall from the beginning, then we will do it. அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் இப்போ வர நம்மளோட வேதாந்து ஆஃப்லைன் சென்டர் பற்றி தெரியாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்ன அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் நீட் ஜேஇ படிக்கணும்னு ஆசை இருக்குது, யாருக்கெல்லாம் டாக்டர் ஆகணும் அல்லது இன்ஜினியரிங் இன் NIT and IIT, anybody having? எஸ், நீட் அண்ட் ஜேஇ படிக்கணும், நான் வந்து NITயில் படிக்கணும், நான் NITயில் படிக்கணும் அல்லது IITயில் படிக்கணும்னு யாருக்காவது ஆசை இருக்கா? எஸ், அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ஆசை, உங்களோட ட்ரீம் வந்து கம்ஸ் ட்ரூ. அது நடக்கணும் அப்படின்னா யூ பெட்டர் கோ டு அவர் ஆஃப்லைன் சென்டர்ஸ். ஸோ வி ஹாவ் 90% ஸ்காலர்ஷிப் ரைட் நவ். ஸோ அந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஆதித்யா, வெரி குட். சரியா? நீட். ஸோ யூ ஜஸ்ட் ஜாயின் எனி ஆஃப் அவர் பேட்ச் டியூரிங் 11th and 12th. இந்த 2 வருஷமே நீ என்ன பண்ணிடலாம், சைட் பை சைடு அப்படியே நீங்கள் அதையும் படிச்சிடலாம். 11th படிச்சிடலாம், அதையும் படிச்சிடலாம். கஷ்டம்தான், ஆனால் முடியாத காரியம் கிடையாது. ஏன்னா ஒன்றை மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி படிச்சுட்ருக்காங்க. ஒரு சிலராக 9th படிக்கிறாங்க. அப்போ நம்ம 11th தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போயாவது நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட், தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, தெர்மோ அப்படின்னா ஹீட்டு, ஹீட் என்னது ட்ராவல்ஸ். தெர்மோடைனமிக்ஸ்னால் தெர்மோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போக போகுது, அதான் என்னது தெர்மோடைனமிக்ஸ். ஹீட் ஃப்ளோ அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ரைட்டா? we can call it as heat flow. heat ஓட flow. ஸோ சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன அப்படின்னு. ரைட்டா? ரைட், ஆன்லைன் கூட படிக்கலாம். எஸ், ஆன்லைன் கோர்ஸ் கூட இருக்குது. யூ கேன் கோ வித் ஆன்லைன் ஆல்சோ. எஸ், என்னடா அது? ரைட். ஸோ நம்ம யார் ஒருத்தவங்களை பார்த்தினா தெர்மோடைனமிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்டிங் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதெல்லாம் யாருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவங்கள தான், யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அவங்க தான் என்ன அப்படின்னா we are going to call it as system. அவங்கள தான் என்ன சொல்ல போகிறோம், சிஸ்டம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதை தாண்டி மீதி இருக்க எல்லாருமே என்னது, சரௌண்டிங். அவங்க 2 பேரையும் பிரிக்கக்கூடியதா பவுண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ரைட், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்ட்ரி பார்த்தாச்சு. அதில் சிஸ்டம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஓப்பன், க்ளோஸ் அண்ட் ஐசோலேட்டட்னு இருக்குது 3. ஸோ யார், மினாட்டோ
வெல்கம். ரைட், ஓப்பன் சிஸ்டம்னா என்னது? ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அதே மாதிரி மேட்டர் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மேட்டரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். க்ளோஸ்டு சிஸ்டமில் ஹீட் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், நோ மேட்டர் ட்ரான்ஸ்ஃபர். மேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. சார் மேட்டர் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னது? இப்போ ஆவி ஆகுமா? இங்கே பாரு, இங்கே ஆவியாகி வெளியே போதா? இங்கே இருக்க ஆவியாக என்ன பண்ணுது? காஃபியில் இருக்க ஆவியெலாம் வெளியே போதா? வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வெளியே வருதா? வேறு இங்கே அந்த மாதிரிலாம் நடக்காது. இங்கே ரெண்டுமே நடக்க போகிறதில்ல. ஹீட்டும் வெளியே போக போகிறதில்ல, மேட்டரும் வெளியே போக போகிறது கிடையாது. ரெண்டுமே நடக்காது. அதுதான் என்னது? ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ரைட்டா? எஸ், வெரி குட் ஆதித்யா, வெரி குட், வெரி குட். ரைட், அடுத்து என்ன அப்படின்னா we are going to see boundaries, real boundary, imaginary boundaryன்னு ரெண்டு பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாலை பொறுத்த வரைக்கும் ரிஜிட் வால். ரிஜிட் வால்னு என்னது? கடினமான பவுண்ட்ரி, ஃப்ளெக்சிபிளான பவுண்ட்ரி. ஃப்ளெக்சிபிளான பவுண்ட்ரியை நான் ரிஜிட் வால்னு சொல்லலாம். adiabatic wall. Adiabatic அப்படின்னா என்ன அர்த்தம்? we know that adiabatic means there won't be no transfer, right? Heat exchange is zero. Heat exchange, அதாவது heat transfer, no heat transfer. அதான் என்னது? adiabatic அர்த்தம். adiabaticல no heat transfer. adiabaticல heat transfer நடக்காது. ரைட்டா? adiabaticல heat transfer நடக்காது. ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக அதுவாக நடக்கிறது. என்ட்ரோப்பியை ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. என்ட்ரோபி ஹேஸ் டு பி எக்ஸ்பிளைன். நீங்கள் லிசன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் என்ட்ரோபி வரும், அப்போ நீங்கள் கவனிச்சிக்கலாம். சரியா? ரைட். ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா இப்போ நான் பெண்ணை கீழே போட்டேன்னா கீழே தான் போகுது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இந்த பெண் கீழேருந்து என் கைக்கு மேலே வரணும்னா ஐ ஹாவ் டு டூ சம் ஒர்க். இட் இஸ் நாட் ஸ்பான்டேனியஸ். பெண்ணை நான் விட்டேன்னா கீழே போகுது, இட் இஸ் ஸ்பான்டேனியஸ். ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுக்கு எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே தேவையில்லை. விட்டேன்னா கீழே போகும், அது ஸ்பான்டேனியஸ். நான் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா இப்போ இந்த பெண்ணு திருப்பி என் கை மேலே இருக்க கைக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த கையை உயர்த்தணும். ஐ நீட் சம் ஒர்க். அதுதான் விஷயம். அடுத்து டயாதெர்மிக் வால்னால் ஒன்லி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அதான் டயாதெர்மிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ எக்ஸ்டென்சிவ் இன்டென்சிவில் ஃபஸ்ட்டு நம்ம இன்டென்சிவ் தான் பார்க்கணும். ஏன் இன்டென்சிவ் பார்க்கணுன்னா, இன்டென்சிவ் அப்படின்னா ஐ ஃபார் இன்டென்சிவ், ஐ ஃபார் இண்டிபெண்ட். இன்டென்சிவ்னாலும் இண்டிபெண்ட்னாலும் சேம் அப்படின்னு ஞாபகம் சொல்லி. இன்டென்சிவ், இண்டிபெண்ட். யாருக்கு இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறாங்க? இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம். சிஸ்டமோட சைஸை பொறுத்து மாறப்போகுது. சிஸ்டமோட சைஸு கூடுனா இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவும் கூடும். சிஸ்டமோட சைஸ் குறைஞ்சா இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவும் குறைய போகுது. அப்படி என்ன ப்ராப்பர்ட்டி சார்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். சாரி, இண்டிபெண்ட்னா டிபெண்ட் பண்ணி இருக்காது. சைஸ் கூடுனாலும் குறைஞ்சாலும் அப்படியே தான் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டி. டென்சிட்டிங்கிறது நீங்கள் எத்தனை பாத்திரத்தில் ஊற்றி வச்சாலும் ஒரு வாட்டரோட டென்சிட்டிங்கிறது சேமாக தான் இருக்க போகுது. இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். அடுத்த டெம்பரேச்சர். அடுத்து பாயிலிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர் நீங்கள் பெரிய அண்டாவில் வச்சாலும் பாயிலிங் பாயிண்ட்டு 100 டிகிரி செல்சியஸ் தான். ஒரு டம்ளர் கொதிக்க வச்சாலும் 100 டிகிரி செல்சியஸ் தான். ரைட்டா? ஓகே. செந்தில், குட் மார்னிங். வாங்க செந்தில். ரைட்டா? ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா டென்சிட்டி, டெம்பரேச்சர், பாயிலிங் பாயிண்ட், இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ். அது இது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னது? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம். சிஸ்டமோட சைஸை டிபெண்ட் பண்ணி இருக்க போது. எக்ஸாம்பிள் வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸு, மாஸ். ஸோ எப்பயுமே என்ன அப்படின்னா ரெண்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அப்படின்னா யூ ஆல்வேஸ் கெட் அ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரெண்டு எக்ஸ்டென்சிவை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னா இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரியாக்ஷனில் சேஞ்சஸ் நடக்குது. கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, ஆனால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நடந்த மாதிரியே தெரியாது. ஸோ தட் இஸ் வாட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிவர்சபிள் ப்ராசஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய டெரிவேஷன் பார்க்க போகிறோம். ரைட்டா? அந்த டெரிவேஷனில் மிக முக்கியமாக இந்த ரிவர்சபிள் ப்ராசஸை பற்றி நம்ம பார்ப்போம். அரௌண்ட் செவன்
சரியா? The process is carried out in such a manner so that the system is always in equilibrium. நம்ம பார்க்குறதுக்கு சிஸ்டம் முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்குமா, ஈக்குலிபிரியமில் இருந்த மாதிரியே இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? டிரைவிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்னு. அடுத்த ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் என்ன, இன்ஃபைனிட்டசம்லி ஸ்லோ ரேட், இருக்கிறதுலே பயங்கர ஸ்லோவாக தான் இந்த ப்ராசஸ் நடக்குமா அப்படின்னு. ஏன்னா பாருங்கள், இந்த ப்ராசஸ் கை நகருது, ஆனால் கை நகர்றது என்னால் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப ஸ்லோவாக நகர்த்திட்டு இருக்கேன், ரொம்ப ஸ்லோவாக நகருது அப்படிங்கிறதான் விஷயங்க. அடுத்து, an ideal reversible process will take infinite time to get completed. ஆமாம், இன்ஃபைனிட்டாக அதோட டைம் என்ன பண்ண முடியாது, நம்மளால் சொல்ல முடியாது. ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ரைட்டா? இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் யூனிவர்ஸில் கிடையாது. இர்ரிவர்சபிள் ப்ராசஸ்னால் சடன் சேஞ்ச். நான் என்ன பண்ணுறேன், சடனாக இங்கேருந்து ஒரு 5 கிலோ எடுக்கிறேன், அது 2 கிலோ காம்பவுண்டை வெளியே எடுத்துட்டேன்னா சடனாக ப்ரெஷர் என்ன பண்ண போகுது, மேலே ஏறப்போகுது. அப்போ என்ன, இட் இஸ் அ சடன் சேஞ்ச், இட் இஸ் அ இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். சடன் சேஞ்ச் இருந்தால் அது என்னது, இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் கெட் கம்ப்ளீட்டட் இன் ஃபைனைட் டைம். ஒரு குறிப்பிட்ட டைமில் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் என்ன பண்ணிடுமா, கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடும். ஆல் ரியல் ப்ராசஸ் ஆர் இர்ரிவர்சபிள். எல்லா ரியல் ப்ராசஸுமே இர்ரிவர்சபிள், எல்லாமே இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இதில் எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரெஷன்லாம் இருக்கும். அடுத்து சடன் சேஞ்ச். சடன் சேஞ்ச்னாலே இர்ரிவர்சபிள். இது ரொம்ப முக்கியப்பா. ஏன்னா நம்ம ஒரு ஒர்க்குக்கு டெரிவேஷன் கண்டுபிடிப்போம், அந்த ஒர்க்கோட டெரிவேஷனுக்கு இந்த ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட்டு நேற்று நம்ம பார்த்தது, we have seen some process. என்னென்ன ப்ராசஸ் பார்த்தோம், ஐசோதர்மல் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐசோபாரிக் ப்ராசஸ், அடியாபாட்டிக் ப்ராசஸ், 4 ப்ராசஸ் பார்த்தோம். ரைட்? we will do that again. ரைட்டாக ஒரு தடவை ஜஸ்ட் கட நம்ம ரீகால் பண்ணிடலாம் அந்த 4 ப்ராசஸ். ரைட்டா? ஓகே, ரைட். ஐசோதர்மல் ப்ராசஸ் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, ஐசோதர்மல் ப்ராசஸ். ஐசோதர்மல் ப்ராசஸ் அப்படின்னா we know that it is a constant temperature process. constant temperature processனா என்னது, T2 is equal to T1. அதாவது ஃபைனல் டெம்பரேச்சரும் இனிஷியல் டெம்பரேச்சரும் ஒன்றா இருக்க போகுது, 2 டெம்பரேச்சரும் ஒன்றா இருக்க போகுது. T2 is equal to T1. அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் dt is equal to 0ன்னு அர்த்தம். dt is equal to 0. அப்போ இதோட கிராஃப் எப்படி இருக்கும், PV கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா, PV கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா Pக்கும் Vக்கும் கிராஃப் வரைஞ்சோம்னா டெம்பரேச்சர் ஐசோதர்மல் கர்வ் எப்பயுமே எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு பேரபோலிக் கர்வ் மாதிரி நம்மளுக்கு சைடில் போகுது. ரைட்டாக? எப்பயுமே இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கர்வு இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இது ஐசோதர்மல் ப்ராசஸ். அடுத்து ஐசோ தெர்மலுக்கு அப்புறம் என்னது, ஐசோபார். ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னா பாருங்கிறது ப்ரெஷரோட யூனிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ என்னது, இட் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அப்போ P2 is equal to P1. அப்படின்னா என்ன அர்த்தம், del P is equal to 0. del P என்னவாக இருக்க போகுது, 0வாக இருக்க போகுது. del Pயில் சேஞ்சஸாக இருக்க போகல, சேஞ்ச் இன் ப்ரெஷர் will be 0. அப்போ இதோட கிராஃபை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் கம்ப்ரெஷனா எக்ஸ்பான்ஷனா அதை நம்ம பார்க்கணும்ல. ரைட்? கம்ப்ரெஷனுக்கு என்ன டயக்ராம் வரும், எக்ஸ்பான்ஷனுக்கு என்ன டயக்ராம். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இப்படி நான் போட்டிருக்கேன், ஆரோ மார்க் இப்படி போட்டிருக்கேன். அப்போ இது எக்ஸ்பான்ஷனா அல்லது கம்ப்ரெஷனா? வால்யூம் என்ன ஆகுது, குட் மார்னிங் தர்ஷினி, எஸ் குட் மார்னிங். ப்ரெஷர் என்ன ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது என்ன ப்ராசஸ், எக்ஸ்பான்ஷனா கம்ப்ரெஷனா? வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் கூடுது, வால்யூம் என்ன ஆகுது, கூடுது. அப்போ என்னது இது, எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். ரைட்டா? இது எக்ஸ்பான்ஷன் process. ரைட்டா? ஓ 10th ஸ்டாண்டர்ட் தர்ஷினியா, ஓகே, குட், வெரி குட்.
பரவாயில்ல, எந்திரிச்சிட்டீங்க, எந்திரிச்சு பழகிட்டீங்க என்ன. ஸோ அப்போ இதே மாதிரி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்க்கும் ஆரம்பிச்சிடலாம், 10th-க்கும் என்ன. சூப்பர் குட், யூ வில் ஸ்டார்ட் அட். ஸோ ப்ரெஷர், வால்யூம். ஸோ இப்போ அதே இது என்ன அப்படின்னா அதே ஸ்ட்ரைட் லைனு, ஆனால் ஆரோ மார்க் மட்டும் இப்படி போட்டிருக்காங்க. அப்போ என்னது, வால்யூம் குறைஞ்சிட்டே வருது. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், வால்யூம் மட்டும் குறையணும். வெரி குட் தர்ஷினி. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆனால் வால்யூம் மட்டும் என்ன பண்ணுது, குறையுது. அப்போ இட் இஸ் கால் கம்ப்ரெஷன். ரைட்டா, இட் இஸ் கால் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். சரியா, எக்ஸ்பான்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன். ஓகே ரைட், இது முடிஞ்சிச்சு. ஐசோபார். ஐசோபாருக்கு அடுத்து என்ன பார்க்கணும் நம்ம, ஐசோ கோர். ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக் ப்ராசஸ்னால் என்னது, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் வால்யூம்னு என்னது, V2 is equal to V1. V2 is equal to V1 னா delta V is equal to 0 இருக்கணும். ரைட்டா, delta V is equal to 0 இருக்கணும். ரைட்டா, delta V equal to 0. அடுத்து என்ன அப்படின்னா இதோட கிராஃப் எப்படி இருக்கும், அதே மாதிரியே எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரெஷன். நான் இப்போ டயக்ராம் வரைகிறேன், நீங்கள் சொல்லுங்கள் இது எக்ஸ்பான்ஷனா அல்லது கம்ப்ரெஷனா அப்படின்னு. ரைட்டா, ஸோ இப்போ என்ன அப்படின்னா டயக்ராம் எப்படி இருக்குது, வால்யூம் கான்ஸ்டன்ட் வால்யூம், ஆனால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா இட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆர் கம்ப்ரெஷன். நான் என்ன பண்ணுறேன், வால்யூம் கம்மியாக வச்சுருக்கேன் கான்ஸ்டண்ட்டாக, ஆனால் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அ கம்ப்ரெஷன் ப்ராசஸ். எப்போ நம்ம கம்ப்ரெஷன் பண்ணுறோமோ அப்போ தான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது கம்ப்ரெஷன் ப்ராசஸ். அதே கிராஃப் ப்ரெஷர், வால்யூம், ஸோ இப்போ ப்ரெஷர் குறையுது, அப்போ என்னது இது எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். சரியா, தட்ஸ் இட், இட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு அடியாபேட்டிக் ப்ராசஸ். அடியாபேட்டிக்னா நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா நம்ம என்ன எழுதணும், Q is equal to 0. ரைட்டா, Q equal to 0. அப்போ என்னது, டெம்பரேச்சர் கூடவும் இல்லை குறையவும் இல்லை, ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே, ஹீட் உள்ளேயும் போல் உள்ளே இருக்க ஹீட் வெளியவும் வரல அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ இதோட கிராஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேம் ஐசோதர்மலுக்கு இருந்த மாதிரியே தான் இருக்க போகுது. அப்போ ஐசோதர்மல்னால் என்ன, அடியாபேட்டிக்னா என்னன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு நேற்று ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இன்கேஸ் நம்மக்கிட்ட கிராஃப் இருக்குது, நம்ம கிராஃபில் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர், வால்யூம், இப்போ என்ன அப்படின்னா ஐசோதர்மல் கர்வு, ரைட், ரெண்டு கர்வ் இருக்குது. ஸோ இங்கே பாரு, வால்யூம் என்ன ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆரோ மார்க் இப்படி இருக்குது. ரைட்டா, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இட் இஸ் அ கம்ப்ரெஷன் ப்ராசஸ். ரைட்டா, கம்ப்ரெஷன் ப்ராசஸ். அப்போ கம்ப்ரெஷன் ப்ராசஸ்னால் என்ன, எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரெண்டுலேயுமே என்ன அப்படின்னா நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஒரு டாட் கையை வச்சுட்டு நீ தொடுறப்போ ஃபஸ்ட்டு எந்த லைன் தொடுறியோ அந்த லைன் என்ன அப்படின்னா going to be isothermal. ரைட்டா, ரெண்டாவது நீ பார்க்கக்கூடியது என்னது, அடியாபேட்டிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது என்னது, கம்ப்ரெஷன். இது வந்து எக்ஸ்பான்ஷனா, ஆமாம் இது எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். நான் அப்படி இந்த டயக்ராமை கம்ப்ரெஷன் ப்ராசஸாக மாற்றிடுறேன். ஸோ இப்படி இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இந்த பக்கம் ஆரோ மார்க் போட்டுக்கலாம். ஸோ இப்படி வச்சது இப்படி தொடுறேன், ஃபஸ்ட் இதை தான் தொட போகிறேன். அப்போ இதுதான் என்னது, ஐசோதர்மல். இது என்னது, அடியாபேட்டிக். அப்போ இது என்னது, கம்ப்ரெஷன். எப்படி சார் இது கம்ப்ரெஷன் சொல்கிறீங்க அப்படின்னா என்னது, இந்த பக்கம் நம்மளுக்கு வால்யூம் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சரியா, அதை வச்சு தான். ரைட்டா, ரைட், பாயில்ஸ் லாஸ், நம்ம பாயில்ஸ் லா வச்சுக்கலாம் நம்ம. ரைட், ஓகேவா, சூப்பர் குட். ஸோ இப்போ நம்ம நேற்று பார்த்ததெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம அடுத்த ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம், பாத் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம். ஸோ அதெல்லாமே ஓகே. டுடே வி ஆர் கோயிங் டு சி, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிற ஒன்று பார்க்க போகிறோம். போகலாமா? ஆதித்யா, யூ ஆர் தேர், ஐ திங்க் ஸோ. என்ன, ஆதித்யா இஸ் தேர், வெரி குட் ஆதித்யா. போகலாமா இன்டர்னல் எனர்ஜி?
வெரி குட் அப்படின்ட்டா. நல்லா இருக்குது, ஒருத்தர் 1-on-1 கிளாஸ் மாதிரி இருக்குது. ரைட். இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா, எனர்ஜினாலே நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், வெளியே இருந்து நம்ம ஏதாவது ஒருத்தவங்கள வெளியேருந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அல்லது உள்ளேருந்து நம்ம எதையோ இழுக்கிறோம் அப்படின்னு. பட் இன்டர்னல் எனர்ஜினா அக ஆற்றல், அதுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு எனர்ஜி இருக்கும். என்ன எனர்ஜி இருக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கேஸ் இருக்குது. அந்த கேஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் அங்கே இங்கே நகண்டுகிட்டே இருக்குமா? அப்போ அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கா, வைப்ரேஷன் எனர்ஜி. அதுக்கப்புறம் அந்த ஆட்டம்ஸ், அந்த மாலிகுல்ஸ் அது சுற்றிக்கிட்டே இருக்குமா, உருண்டுக்கிட்டே இருக்குமா? அப்போ ரொட்டேஷன் எனர்ஜி. ட்ரான்ஸ்லேஷன் எனர்ஜி, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது. அப்புறம் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா கேஸ் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டிங் எனர்ஜி. அதுக்கப்புறம் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்கா, அதோட எலக்ட்ரானிக் எனர்ஜி. இந்த மாதிரி எக்கச்சக்கமான எனர்ஜி இன்பில்ட்டாக உள்ளே இருக்க போகுது. ரைட்டா? இன்பில்ட்டாக உள்ளே இருக்க போகுது எக்கச்சக்கமாக இந்த மாதிரி எனர்ஜிஸ் அதிகமாக உள்ளுக்குள்ளே இருக்க போது. இந்த எனர்ஜிஸ் எல்லாமே என்ன அப்படின்னா we call it as internal energy. ரைட்டா? 4:30 எந்திரிச்சு செட் பண்ணி வச்சுட்டு தான் வந்தியா? ஓகே ரைட். இதை நீ இப்படியே பழகிட்ட அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் கிளாஸே இல்லைனாலும் பரவாயில்ல, யூ வில் கெட் அப் அண்ட் யூ வில் ஸ்டடி. ஸோ அப்போ என்ன ஆக போகுது, உன் ஃப்ரெண்ட்ஸோட உனக்கு ஆப்போனண்ட்டு நம்மளோட கூட படிக்கிறவங்களோட உன்னோட மார்க் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. படிக்கிற டைம் இன்க்ரீஸ் ஆக போகுது. பரவாயில்ல, ஒரு 4 நாள் நீ எந்திரிச்சு தூங்கினாலுமே அடுத்தடுத்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அந்த பழக்கம் வந்துடும். சரியா? ஸோ யாரெல்லாம் நிறைய பேர் இப்போ வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ குட் மார்னிங் டு ஆல். ஓகே. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி. இது எல்லாத்தையும் சேர்த்தா அதான் இன்டர்னல் எனர்ஜி, எக்ஸப்ட் கிராவிடேஷனல் எனர்ஜி. ரைட்டா? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் மட்டும் கிடையாது, ஏன்னா இது வந்து எக்ஸப்ட், இது வெளியே இருக்குது. இன்டர்னல் எனர்ஜினா உள்ளே இருக்கணும், உள்ளே இருக்கிறது கிடையாது, அது வெளியே இருந்து ஆக்ட் ஆகிறது. அதனால் இந்த ஒன்றை தவிர மீதி எல்லா எனர்ஜியுமே என்ன அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ரைட்டாக? இது எல்லாமே இன்டர்னல் எனர்ஜி. நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க இன்டர்னல் எனர்ஜிக்கு? ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு இன்டர்னல் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, இஃப் அ சப்ஸ்டன்ஸ் பொசஸ் இன்டர்னல் எனர்ஜி differentiates its physical structure, for example allotropes. ரைட்டா? allotropes of carbon. கார்பனோட allotropes என்னது? கார்பனின் மறுபிறவிகள்னு சொல்லலாம். allotropes அப்படின்னா கார்பன் அதோட வேறு வேறு பிறவிகளாம் என்ன பண்ண போது, கார்பன் வந்து என்னென்ன பிறவிலாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீ இந்த ஹிந்துசமில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம காட்ஸ் எல்லாம் நிறைய பிறவிகள் எடுப்பாங்க, புது புது ஒரு அவதாரம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கார்பனோட வேறு வேறு அவதாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கார்பன் என்னவா இருக்குது, ஒரு பக்கம் கிராஃபைட்டாக இருக்குது. ரைட்டா? கிராஃபைட். இன்னொன்று டைமண்டாக இருக்குது. ரைட்டா? ரெண்டுமே கார்பன் தான். ஆனால் அந்த கிராஃபைட் வந்து அந்த கார்பன் ஒன்று நம்ம ஈஸியாக எழுதக்கூடிய, எளிதில் கரையக்கூடிய ஒரு காம்பனண்ட்டாக மாறுது. இன்னொன்று உடைக்கவே முடியாத ஒரு காம்பனண்ட்டாக மாறுது. ஒரே ஆள் எப்படி 2 விதமாக இருக்காங்க. ஒன்று பயங்கரமான ஸ்ட்ராங், உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொன்று உலகத்திலேயே ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய காம்பனண்ட்டாக இருக்குது. ரைட்டா? ஓகே ரைட், பரவாயில்ல, யூ ஜஸ்ட் டிட் இட். குட் குட் குட், பரவாயில்ல. ஓகேவா? ரைட். ஸோ கிராஃபைட் அண்ட் டைமண்ட். ஸோ ஒரே ஆளுக்கு தான் 2 பேர் இருக்காங்க. ரைட்டா? ரைட். அப்போ பென்சில் தான் எக்ஸாம்பிள். ஆமாம், கிராஃபைட்டுக்கு எக்ஸாம்பிள் பென்சில், டைமண்டுக்கு எக்ஸாம்பிள் நம்மளோட மோதிரம் அல்லது நம்ம ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதை நம்ம வச்சுக்கலாம் டைமண்ட். இப்போ என்ன சொல்கிறாங்க பாரு, கார்பன் தான் இவங்க 2 பேராகவும் மாறியிருக்காங்க, கிராஃபைட்டாகவும் டைமண்டாகவும். அப்போ ஒரு கார்பன் 2 விதமாக மாறி. இதுக்கு என்ன அர்த்தம், கார்பன் கார்பனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட். கிராஃபைட்டில் பார்த்தா அப்படின்னா எப்படி இருக்குன்னா, கார்பனோட பாண்டு கார்பன் 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 கார்பன், இந்த பாண்டு சும்மா இருக்கும். இதே இது டைமண்டில் ஒரு கார்பன் தன்னோட இருக்கக்கூடிய இன்னொரு 4 கார்பனோட சேர்ந்துருக்கும். அதனால தான் இது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டாக இருக்கும். இது கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஏன்னா பாண்டிங், அதோட பாண்டிங் நேச்சர் ஆஃப் பாண்டிங் நேச்சரை பொறுத்து தான் நம்மளுக்கு என்னது இந்த சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கிராஃபைட் அண்ட் டைமண்ட். அப்போ இன்டர்னல் எனர்ஜியில் இப்போ தானே பார்த்தோம் பாண்டிங் எனர்ஜின்னு. அப்போ இந்த பாண்டிங் எனர்ஜி மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி சேஞ்ச் இருக்கிறனால தான் ஃபிசிக்கலில் ஸ்ட்ரக்சர் மாறுது. எக்ஸாம்பிள் வந்து இன்டர்னல் எனர்ஜி உங்களுக்கு ஈஸியாக புரியும். கிராஃபைட்டுக்கும் டைமண்டுக்கும் கார்பனோட இன்டர்னல் எனர்ஜி வேறுபட்டனால 2 புது காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒன்று கிராஃபைட்டு, இன்னொன்று டைமண்ட். ஸோ இந்த கார்பனோட இன்டர்னல் எனர்ஜியை சேஞ்சஸ் மூலம், இன்டர்னல் எனர்ஜியில் ஏற்பட்ட சேஞ்சஸ் மூலமாக நம்மளுக்கு 2 விதமாக கிடச்சிது. அப்போ இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோ முக்கியம், இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுதுன்னு பாருங்கள். பிகாஸ் தே பொசஸ் டிஃப்ரெண்ட் இன்டர்னல் எனர்ஜி
and have different structure. Internal energy வேறு வேறு, ஸ்ட்ரக்சரும் வேறு வேறு அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட்டா? எஸ் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும். 9thலேயே நீங்கள் படிக்கணும். சரியா? எஸ் குட். ஸோ இப்போ இன்டர்னல் எனர்ஜியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, எதை வச்சுலாம் நம்ம அளவிடுவோம், இதோட பண்புகள் என்ன அப்படிங்கிறது தெரியணும். இட் இஸ் ஒன் ஆஃப் த 3 மார்க் கொஷின். ரைட் ஆன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. வெரி ஈஸி. இந்த பாயிண்டெல்லாம் நீ புக்கில் பார்த்த அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும், உனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப பார்த்தேன்னா ஓ இவ்வளோ தான் இந்த பாயிண்டில் இருக்கா அப்படின்னு உனக்கு தோணும். பாரு. ரைட்டா? இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் இஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இன்டென்சிவ்னா இன்டிபெண்ட், எக்ஸ்டென்சிவ்னா டிபெண்ட். ரைட்டா? எக்ஸ்டென்சிவ்னா என்னது? டிபெண்ட். அப்போ இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ டிபெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சைஸ். சைஸை பொறுத்து இன்டர்னல் எனர்ஜி என்ன பண்ண போதா? மாறப்போகுது. ரைட்டா? சைஸை பொறுத்து இன்டர்னல் எனர்ஜி மாறப்போகுது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த amount of substance present அப்படின்னு சொல்லியிருக்காங்க. if the amount is doubled internal energy also doubled. அப்போ amount கூட 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 internal energyயும் கூட போகுது. ரைட்? குட் early morning. வெரி குட். வாங்க வாங்க வாங்க. ரைட்டா? internal energy is also doubled. சரியா? internal energy is a extensive property. இப்போ கொஷினில் ஒரு 4 ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா டென்சிட்டி, டெம்பரேச்சர், பாய்லிங் பாயிண்ட், இன்டர்னல் எனர்ஜி, இந்த மாதிரி 4 கொடுத்துட்டு இதில் எது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்பாங்க. இந்த டென்சிட்டி, டெம்பரேச்சர், பாய்லிங் பாயிண்ட்டு இதெல்லாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. டென்சிட்டி, டெம்பரேச்சர், பாய்லிங் பாயிண்ட் இவங்க 3 பேருமே என்னது? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ். வேறஸ் இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ டிபெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சைஸ். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அதனால் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, இன்டென்சிவ்னா என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. Here internal energy is extensive property. And one more thing, internal energy ஒரு சில புக்கில் யூன்னு போட்டிருப்பாங்க, ஒரு சில புக்கில் ஈன்னு போட்டிருப்பாங்க. ரைட்டா? யூனாலும் ஈனாலும் சேம் தான், ரெண்டுமே என்னது? இன்டர்னல் எனர்ஜி தான். சரியா? அடுத்து இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். என்னது? ஸ்டேட் ஃபங்க்ஷன். வாட் இஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன்? ஒன்லி ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம்? இந்த படத்தை பார்த்தா உனக்கு புரியும். ரைட்டா? இந்த படம் சூப்பர் எக்ஸாம்பிள். அதாவது ஸ்டேட் 1 ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து எண்டிங் ஸ்டேஜ். ரைட்டா? ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி இருந்துச்சு, எண்டிங்கில் என்ன மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் கார்பனாக இருந்துச்சு, எண்டிங்கில் கிராஃபைட்டாக இருக்கா அல்லது டைமண்டாக இருக்கா, அவ்வளோதான் நான் பார்ப்பேன். அது கிராஃபைட்டாக மாறுறதுக்கு என்னென்ன ஆச்சு, டைமண்டாக மாற என்ன நடந்துச்சு நான் பார்க்க போகிறதில்ல. ரைட்டா? குட் மார்னிங். குட் மார்னிங். எஸ். ரைட்டா? அதாவது கிராஃபைட்டு, அதாவது கார்பன் இனிஷியலாக கார்பனாக இருக்குது. இது கார்பன், இது கிராஃபைட், இதுவும் அதே கார்பன், இது என்னது? ஆனால் டைமண்ட். ரைட்டா? ஸோ கார்பனாக இருந்தது கிராஃபைட்டாக மாறி இருக்குது, கார்பன் வந்து டைமண்டாக மாறி இருக்கு. அவ்வளோதான் நான் பேச போகிறேன். ரைட்டா? அது மட்டும்தான். இது எப்படி மாறிச்சு, எப்படி இவங்க வந்தாங்க, அது எனக்கு தேவையில்லை. ரைட்டா? பாரு, இவங்க ஸ்ட்ரெயிட் லைனில் போயிருக்காங்க, இது பாரு பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஏறி போயிருக்கு. ரைட்டா? அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? ஸோ தட் இஸ் வாட். ரைட்டா? ரைட்? சூப்பர். கிளியரா? கார்பன், கிராஃபைட்டு, கார்பன், டைமண்ட். ஓகேவா? கார்பன் என்னது, கிராஃபைட்டு, கார்பன்னா டைமண்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? தட்ஸ் இட். ஸோ ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு டூ த பாத் மட்டும் நம்ம பார்த்தா போதும். பாத்தை கன்சிடர் பண்ணாது. இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி அப்பான் த ஸ்டேட் வேரியபிள்ஸ். யாரெல்லாம் ஸ்டேட் வேரியபிள்? ஸ்டேட் வேரியபிள்ங்கிறது என்னது? டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ரைட்டா? இவங்க சேஞ்ச் ஆவாங்களா? P1, P2, T1, T2, V1, V2, N1, N2. நம்ம அப்படி போடுவோம்ல, நம்ம அப்படி போடுவோமா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் வேரியபிள்ஸ். ரைட்டா? ஸ்டேட் வேரியபிள்ஸ் ஆஃப் த சிஸ்டம். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த பாத். அதே அதாவது ஸ்டேட் ஃபங்க்ஷன்னாலே இந்த பாயிண்ட்டும் முடிஞ்சிருச்சு. அடிஷ்னல் பாயிண்ட்டை எழுதுகிறாங்களா? நல்லா கவனிச்சு பாரு. அடிஷ்னல் பாயிண்ட்டை எழுதுகிறாங்க. இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ என்ன அர்த்தம்? டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத். அவ்வளோதானே? அது நம்மளுக்கு தெரியணும்ல. இதை சொன்னால் இதை நம்ம வச்சுக்கலாம். ரைட்டா? குட் மார்னிங். குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங். எஸ். ஸ்பேம் பண்ணாதீங்க காலையில், வேண்டாம். சரியா? குட் மார்னிங். ரைட்? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the change in internal energy of the system is expressed as del U. Change in internal energy. Internal energy எப்படி சேஞ்ச் ஆகுது?
நல்லா கவனிங்க. delta u is equal to என்ன பண்ணணுமா final minus initial ரைட்டா final minus initial. அப்போ என்னது final u final internal energy final internal energy minus final initial internal energy. ஏன்னா இது ஸ்டேட் ஃபங்க்ஷன் தானே ரைட்டா ஸ்டேட் ஃபங்க்ஷன் தானே. இனிஷியல் என்ன இருக்குது ஃபைனல் என்ன இருக்குது ரைட்டா. ஸ்டேட் ஃபங்க்ஷனுங்கிறது என்னது இனிஷியல் அண்ட் ஃபைனல். ஃபைனல் என்னது இனிஷியல் என்னது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரியா. ஃபைனல் அண்ட் இனிஷியல் ஏன்னா ஆரம்பத்தில் ஒன்று முடிவில் ஒன்று ரெண்டு பேரை பற்றி தான் பேச போகிறோம். அதுதான் இன்டர்னல் எனர்ஜி. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னு அர்த்தம் சரியா. எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அடுத்து இன் சைக்ளிக் ப்ராசஸ் தெர் இஸ் நோ இன்டர்னல் எனர்ஜி ரைட்டா. சைக்ளிக் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜியே கிடையாது. ஏன் நல்லா கவனி. சைக்ளிக் ப்ராசஸ்னால் என்ன சொன்னேன் நம்மளோட கிராஃப் வரைஞ்சோன்னா சைக்ளிக் ப்ராசஸ்க்கு ப்ரெஷர் வால்யூம் கர்வ் வரைஞ்சோம் அப்படின்னா ரியாக்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுது இங்கேருந்து போகுது திரும்பி வால்யூம் குறையுது திருப்பி வருது திருப்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே முடிஞ்சிருது. அப்போ u ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு u இனிஷியல். அப்போ டெல்டா u இஸ் ஈக்குவல் டு 0 ரைட்டா. டெல்டா u அல்லது du இஸ் ஈக்குவல் டு 0 கரெக்டு தானே ரைட்டா. டெல்டா u இஸ் ஈக்குவல் டு 0 ரைட்டா. என்னடா விஜயன் சொல்லுங்கள் என்ன விஷயம். எஸ் என்ன வேணும் உனக்கு டவுட்டா என்னது சரி. டெல்டா u இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம பண்ணது இன்டர்னல் எனர்ஜி எடுத்து சைக்ளிக் ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க ரைட்டா. இன்டர்னல் எனர்ஜி டெல்டா u இஸ் ஈக்குவல் டு 0 ரைட்டா. ஓகே சூப்பர் குட் clear. If the internal energy of the system in the final state is less than the internal energy of the system in initial energy, அதாவது எப்பயுமே ஃபைனல் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது ரைட்டா. எப்பயுமே ஃபைனல் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா ஃபார் அ கம்ப்ரெஷன் ப்ராசஸ் கம்ப்ரெஷன் ப்ராசஸில் P1 வந்து என்னவாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு P1 வந்து 10 பார் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ரைட்டா. P1 10 பார் இருக்குது. அதே இது P2 பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் 2 பாராக மாறி இருக்குது ரைட்டா. அப்போ என்னது நம்ம இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஃபைனல் ஸ்டேட்டில் வேல்யூ கம்மியாக இருக்குது. அப்போ u ஃபைனல் இஸ் லெஸர் தேன் u இனிஷியல். அதாவது ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜியை விட இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜியை விட ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி கம்மியாக இருக்குது ரைட்டா. அப்போ டெல்டா u எப்படி இருக்கும் டெல்டா u இஸ் ஈக்குவல் டு u ஃபைனல் மைனஸ் u இனிஷியல். அப்போ டெல்டா u வில் பி நெகட்டிவ் ரைட்டா. டெல்டா u வில் பி நெகட்டிவ்னு அர்த்தம் ரைட்டா. டெல்டா u வில் பி நெகட்டிவ். யாருக்கு நெகட்டிவ் யாருக்கு பாசிட்டிவ்னு இப்போ அடுத்து சொல்ல போகிறேன். ஒரு டயக்ராம் வச்சுருக்கேன் பாரு இதுதான் முக்கியம். ஒன் வேர்டில் கேட்பாங்க டெல்டா u நெகட்டிவ் எப்போ ஃபைனலை விட இனிஷியலை விட ஃபைனல் லெஸ்ஸாக இருந்தால். இஃப் த இனிஷியல் வேல்யூ இஸ் லெஸ்ஸர் தேன் ஃபைனல் வேல்யூ ஃபைனல் அண்ட் இனிஷியல் லெஸ் தேன் ரைட்டாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்போ நம்மளுக்கு நெகட்டிவில் வேல்யூ கிடைக்கும் போது தட் டைம் த வேல்யூ இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ் ரைட்டா சரியா. தட் டைம் த வேல்யூ இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். இப்போ என்ன அப்படின்னா இஃப் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் in the final state is greater in case UF internal energy greater இருக்கு எதை விட initial state விட. அப்போ del U எப்படி இருக்கும் del U is equal to UF minus UI. அப்போ del U கண்டிப்பாக பாசிட்டிவில் தான் இருக்கும் அதில் எந்த டவுட்டும் இல்லை. del U என்னவாக இருக்கும் போது பாசிட்டிவ். that's going to be correct ரைட்டா ரைட் ஓகேவா. இங்கே பாரு we have a diagram sign conversion. அதாவது இந்த ஃபைனல் என்ன இனிஷியல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. we have a condition ரைட்டாக நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம். பாரு u இனிஷியலில் இருந்து இன்கேஸ் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் கீழே குறையுது ரைட்டா. அதாவது இன்டர்னல் எனர்ஜி நல்லா கவனி. இன்டர்னல் எனர்ஜி என்னோட இனிஷியல் ஸ்டேட்டில் இருந்து இன்டர்னல் எனர்ஜி குறையுது. இனிஷியல் எனர்ஜியை விட இன்டர்னல் எனர்ஜி என்ன அப்படின்னா அப்படியே போயிட்டே இருந்தது. இன்டர்னல் எனர்ஜி குறையுது. அப்போ என்ன அர்த்தம் இனிஷியலை விட
ஒரு கிராஃப் மாதிரி இதை கன்சிடர் பண்ணிக்கோ. இனிஷியலோட ஃபைனல் ஸ்டேட்டுக்கு குறைஞ்சிருக்கு. இனிஷியலோட ஃபைனல் ஸ்டேட்டில் இன்டர்னல் எனர்ஜி குறைஞ்சிருக்கு. இப்போ இனிஷியலோட இன்டர்னல் எனர்ஜி குறைஞ்சிருந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி யூ ஃபைனல் இருந்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், டெல் யூ இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் வரப்போகுது. ரைட்டா? அப்போ லாஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் த சிஸ்டம், ஒரு சிஸ்டம்லேருந்து எனர்ஜி லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்ல போகிறாங்க, நெகட்டிவில் போட போகிறோம். ரைட்டா? இன்கேஸ் இனிஷியலோட ஃபைனல் கூட இருக்குது. ரைட்டா? இங்கே பாரு, இனிஷியல் ஃபைனல் ஸ்டேட் என்ன அப்படின்னா அப்படியே மேலே வந்திருக்கு. ஸோ அப்போ ஃபைனல் கூடி இருக்குது. அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். அப்போ என்ன அர்த்தம், எனர்ஜியை கெயின் பண்ணியிருக்கு. யார் எனர்ஜியை கெயின் பண்ணியிருக்கா, இன்டர்னல் எனர்ஜி கெயின்ட் பை த சிஸ்டம், எனர்ஜி லாஸ்ட் பை த சிஸ்டம். ஒரு சிஸ்டம் எனர்ஜியை லாஸ் பண்ணுச்சு அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி குறைஞ்சிருக்கு, நெகட்டிவில் போகும். இதே இது ஒரு சிஸ்டம் எனர்ஜியை கெயின் பண்ணியிருக்கு, கெயின் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆக போகுது, எனர்ஜியை கெயின் பண்ணியிருக்குன்னா இன்டர்னல் எனர்ஜி இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். எனர்ஜியை கெயின் பண்ணால் பாசிட்டிவ், எனர்ஜியை லூஸ் பண்ணால் நெகட்டிவ். அவ்வளோதான், சிம்பிளாக. இது வந்து பெரிய கஷ்டம் கிடையாது. இட் இஸ் த ஈஸியஸ்ட் ஒன். இது ஈஸியாக நீ ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஈஸியான விஷயம். இதில் ஒன்றும் பெரிய டவுட்டோ அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதில் எதுவுமே விதமான கன்ஃபியூஷன் இல்லை. ரைட், நெக்ஸ்ட்டு ஹீட். நம்ம ஒரு டேர்ம்ஸாக படிச்சுட்ருக்கோம். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். நீ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்து உள்ளே போகிறப்ப நீ படிக்க முடியும். சரியா? ரைட், ஓகே, குட். ரைட், டேர்ம்ஸ். நெக்ஸ்ட்டு ஹீட். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்? ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்? ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன? What is the difference between heat and temperature? Heat na enna, temperature enna? Delta அப்படினா change, மாற்றம்னு அர்த்தம். அவ்வளவுதான். ரைட்டா? டெல்டானா மாற்றம், வேற ஒன்றுமே கிடையாது. டெல்டா ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா யூ நான் போடுறேன். டெல்டா யூங்கிறது என்னது, யூஎஃப் மைனஸ் யூஐ. சேஞ்ச் ஆகுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ். டெல்டாங்கிறது டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சேஞ்ச், எவ்வளோ தூரத்துக்கு மாற்றம் இருக்குது, எவ்வளோ மாறி இருக்குது அப்படிங்கிற சேஞ்சை கண்டுபிடிக்கிறது. ரைட்? சரி, எனக்கு சொல்லுங்கள், வாட் இஸ் ஹீட் அண்ட் வாட் இஸ் டெம்பரேச்சர்? ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன ரிலேஷன்? வாட் இஸ் ஹீட், வாட் இஸ் டெம்பரேச்சர்? கலரா? என்னடா கலர்? ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன? வாட் இஸ் ஹீட், வாட் இஸ் கலர்? வெரி குட். ஓகே தர்ஷினி, கலர் தான் வித்தியாசமா? ஆதித்யன், மனோஜ், ட்ரை இட் அவுட். வாட் இஸ் ஹீட், வாட் இஸ் டெம்பரேச்சர்? சரி, ஓகே, நானே சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஹீட்டுங்கிறது இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ரைட்டா? ஹீட் அப்படின்னா என்னது, ஹீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா it is a form of energy. Heat is nothing but it is a form of energy. இது ஒரு எனர்ஜியோட ஃபார்ம். டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம், it is a measurement. ஒரு எனர்ஜியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட். ரைட்டா? எவ்வளோ ஹீட் இருக்குது, 50 டிகிரி டெம்பரேச்சர்னா செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். ஓகே, தட் இஸ் ஆல்சோ குட் ட்ரை மனோஜ், குட் குட் குட். ரைட்டா? அதாவது என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஹீட்டுங்கிறது ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, இது ஒரு எனர்ஜி. அதே இது டெம்பரேச்சர் எடுத்துட்டோம்னா இட் இஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி. ஹீட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ. ரைட்டா? எவ்வளோ ஹீட்டாக இருக்குது, 100 டிகிரி செல்சியஸ் ஹீட்டாக இருக்குது. எவ்வளோ ஹீட் குறைஞ்சிருக்கு, 10 டிகிரி குறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி நம்ம எனர்ஜியை மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ தான் டெம்பரேச்சர். இட் இஸ் அ ஃபார்ம், ஹீட்டுங்கிறது ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இப்போ அந்த ஹீட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? ஹீட் மே பி டிஃபைன்ட் அஸ் த குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி விச் ஃப்ளோஸ் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். ரைட்? சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்க்கும் நடுவில், நம்மளோட சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்க்கும் நடுவில் எவ்வளோ ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, ஹாட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இந்த இடத்துல ஹீட் ஃப்ளோ ஆகுது. இவ்வளோ தூரத்துக்கு டெம்பரேச்சர் இருந்துச்சு.
என்ன இருக்குது இங்கே குறைஞ்சிருக்கு, இங்கே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுது, ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு ரைட்டாக, ஹீட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டாக. ரெண்டு பக்கமும் ஹீட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அப்போ சரௌண்டிங் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர் ரைட்டா. ஏங்கிறத இந்த லெசன் முடிகிறதுக்குள்ள நம்ம பார்த்துருவோம் ரைட்டா. ஏன் எப்பயுமே இங்கேருந்து இங்கே தான் போகணும், ஏன் இதால் இந்த இடத்த பிடிக்க முடியல கரெக்டாக. ஹையர் டெம்பரேச்சர் இது என்ன பண்ண போகுது, லோவர் டெம்பரேச்சர் போகுது. இதை இதுக்கு நம்ம என்ன பண்ணலை, பார்க்க போகிறதில்ல ரைட்டா. 10th இன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் இல்லை, இன்றைக்கி ஈவினிங் கிடையாது, மண்டே தான் கிளாஸ் இருக்கும். மண்டே heat may be defined as the quantity of energy which flows between system and surrounding. அடுத்து என்ன, heat always flows from high temperature to low temperature. high temperatureலேருந்து low temperature தான் என்னது எப்பயுமே ஹீட்டுங்கிறது போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. ஹீட் ஃப்ளோ வந்து ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு தான் போகுமா ரைட்டா. இப்போ சைன் கன்வர்ஷன், ஹீட்டுக்கு என்ன வேல்யூ போடணும், ஏன்னா இப்போ நம்ம உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னா ரைட்டா பார்க்க போகிறோம். நாளைக்கு 9 hours கிளாஸ் இருக்கா தெரிலடா, ஆனால் இது யாழினியன் சார் ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ் கிளாஸ் போட்டிருக்காங்க, என்னென்னு தெரியல. ஸோ ஹி வில் பி டேக்கிங் 6 hours ஆஃப் கிளாஸு. நான் வந்து காலையில் 8 o'clock அல்லது 7 o'clock ஒரு 1 hourலேருந்து ஒரு 1.5 hours நான் காலையில் கிளாஸ் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் இட் ரைட்டாக. 1.5 hours அல்லது ஒரு 2 hours நம்ம நாளைக்கு காலையில் கிளாஸ் எடுப்போம், அதோட தான். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு தெரியல. 10th standardக்கு 10th நாளைக்கு ஈவினிங் வந்து சயின்ஸ் கிளாஸ் இருக்குது. ஸ்ராவணி மேம் ஏதோ இது ப்ராப்ளம்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அதை பார்த்துக்கோங்க ரைட்டா. ஓகே ரைட். ஹீட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் ஆஃப் தி ஹீட்டு Q ரைட்டா. ஹீட்டோட சிம்பிள் என்ன அப்படின்னா Qங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹீட்டோட சிம்பிள் Q அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சிஸ்டம், நம்மளோட சிஸ்டம் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் அ சிஸ்டம் ரைட்டா. ஒரு சிஸ்டம், இந்த சிஸ்டம்குள்ளே இப்போ என்ன அப்படின்னா ஹீட்டு ஃப்ளோ ஆகுது ரைட்டா. ஹீட் ஃப்ளோ இன்டு த சிஸ்டம் ரைட்டா. ஹீட் என்ன பண்ணுறேன் நான் கொடுக்குறேன், Qங்கிறது என்ன பண்ணுறேன் நான் உள்ளே கொடுக்குறேன், Qவை உள்ளே கொடுக்குறேன், ஹீட்டை உள்ளே கொடுக்குறேன் ரைட்டா. ஃப்ளோஸ் இன்டு த சிஸ்டம் ஃப்ரம் த சரௌண்டிங். வெளியே இருந்து நான் ஹீட் பண்ணுறேன், வெளியிருந்து நான் ஹீட் பண்ணுறேன் என்ன அர்த்தம் ரைட்டா. வெளியே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் அப்லோட் பண்ணுறேன்ப்பா, நெக்ஸ்ட் வீக்கில் நான் அப்லோட் பண்ணிடுறேன் ரைட்டா ரைட். ஸோ ஹீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது, Q இங்கேருந்து கொடுத்துருக்கோம். அப்போ ஹீட் ஃப்ளோ இன்டு த சிஸ்டம், சிஸ்டம்குள்ளே ஹீட்டை கொடுத்துட்டே இருக்கும். அப்போ Q வேல்யூ என்ன அப்படின்னா பாசிட்டிவ். ஹீட் ஆட் ஆகிட்டே இருக்குல்ல, ஹீட் ஆட் ஆகிட்டே இருக்கனால Q வில் பி பாசிட்டிவ். Q என்னவாக இருக்கும், பாசிட்டிவ். அதே இது ஹீட்டு சிஸ்டம்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா, ஹீட் ஃப்ரம் சிஸ்டம் டு சரௌண்டிங், சிஸ்டம்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி Q ஈக்குவல் டு மைனஸ். ரெண்டு வார்த்தை முக்கியம்ப்பா. ஹீட் ஃப்ளோஸ் இன்டு த சிஸ்டம். கொஷின் கொடுப்பாங்க, whenever a heat flows into the system, அப்போ அந்த இடத்துல நீ டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஹீட் ஃப்ளோ இன்டு த சிஸ்டம் அப்படின்னா ஹீட்டோட வேல்யூ பாசிட்டிவ். இப்போ கொடுப்பாங்க ஹீட் Q is equal to 50 ஜூல்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க ரைட்டா. இந்த 50 ஜூலை நீ ப்ளஸ்ஸாக எடுக்கணுமா மைனஸாக எடுக்கணுமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிறது அந்த சென்டென்ஸை பொறுத்து தான் இருக்குது. இஃப் அ சிஸ்டம் in a system the heat is flown, the heat of 50 joule is flown inside, heat of 50 joule is given to the system அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிஸ்டமுக்கு 50 ஜூல் ஹீட் கொடுத்துருக்கோம். அப்போ Q is equal to அந்த 50 ஜூலுங்கிறது என்னது ப்ளஸ் 50. இல்லை அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, சிஸ்டம் reduces its heat அல்லது heat is reduced from the system. எவ்வளோ ஹீட், 50 ஜூல்ஸ் ஆஃப் ஹீட், 50 ஜூல் ஆஃப் ஹீட் reduced from the system. அப்போ என்ன அர்த்தம், உள்ளேருந்து ஹீட் வெளியே வந்திருக்கு. அப்போ 50 ஜூல் என்ன பண்ணணும், நம்ம மைனஸில் எடுத்துக்கணும், மைனஸ் 50 ஜூல்னு எடுத்துக்கணும் ரைட்டா. கிளியராக புரிஞ்சுதா, மைனஸ் 50 ஜூல்னு எடுத்துக்கணும். அப்போ ப்ளஸ் Q மைனஸ் Q அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ சரியா. ப்ளஸ் Q மைனஸ் Q. ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க் ரைட்டா. நெக்ஸ்ட் ஒர்க் பா we are going to do some derivations. ஸோ கவனிச்சுக்கோங்க ரைட்டா. டெரிவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். In a thermodynamics, work is generally defined as the force multiplied by the distance. ஜென்ரலாக ஒர்க்குன்றது என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், அவ்வளோதானே. எப்பயும் போல் அதான் நம்ம பார்த்துருந்தோம் ரைட்டா. ஃபோர்ஸ்னால என்னது, அதாவது ஒர்க்குனால என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இப்போ பாரு, இந்த மனுஷன் வேலை செய்கிறான், என்ன வேலை செய்கிறான், இந்த கல்லை புஷ் பண்ணுறான். அப்போ ஃபோர்ஸ் என்ன பண்ணுறான், இங்கே இருந்த கல்லை
இங்கே இப்போ நகர்த்தியிருக்கான். அப்போ என்ன பண்ணியிருக்கான், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ணியிருக்கான். அதான் அவன் செஞ்ச வேலை. என்ன வேலை செஞ்சான், கல்லை இங்கேருந்து இங்கே நகர்த்தியிருக்கான். ரைட்டா? எஸ் ஆராதாவா ஆரதாவா? இட் இஸ் அ லைவ். எஸ் இட் இஸ் அ லைவ். ஐ மீன் லைவ். நான் லைவில் தான் இருக்கேன். சரியா? ஸோ என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் புஷ் பண்ணுறேன். இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், புஷ் பண்ணுறான். இந்த மனுஷன் புஷ் பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுறான், வேலை செய்கிறான். அப்போ என்ன வேலை செஞ்சுருக்கான், ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸை கொடுத்து ஒரு டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டை நகர்த்தியிருக்கான். ரைட்டா? ஸோ அதான் என்னது, ஃபோர்ஸ் W is equal to F into ds அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? ஃபோர்ஸ் equal to கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இது நம்ம பார்க்கக்கூடியது. இப்போ இதுக்கு வேல்யூஸ்லாம் எப்படி மாறும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரைட்டா? சைன் கன்வர்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெரிவேஷன் போயிடலாம் டைரெக்டாக. ரைட். இப்போ இங்கே மனோஜ் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, நம்ம புக்கில் இந்த ஒர்க்குக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, -W is equal to F into dxன்னு கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? F into dxன்னு. ஏன் மைனஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒர்க்கு டன் பை த சிஸ்டம், அந்த சிஸ்டம் வேலையை செஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? மைனஸ் போட்டால் என்ன அர்த்தம், ஒர்க்கு டன் பை த சிஸ்டம். இது பாசிட்டிவாக இருந்தால் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, சைன் கன்வர்ஷனில் ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாரு. என்ன அப்படின்னா, லெட்ஸ் கன்சிடர் அ பிஸ்டன் பம்ப். ஒரு பம்ப் எடுத்துக்கலாமா, ஒரு பிஸ்டன் பம்ப் எடுத்துக்கலாம். ரைட்டா? இந்த பம்பை வச்சு என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் புஷ் பண்ண போகிறேன். ரைட்டா? பம்பை வச்சு நான் புஷ் பண்ண போகிறேன். ரைட்டா? உள்ளே என்னது, கேஸ் இருக்குது. உள்ளே என்ன இருக்குது, எனக்கு நிறைய கேஸஸ் இருக்குது. சரியா? உள்ளே கேஸஸ் எல்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வேலை செய்ய போகிறேன். என்ன வேலை, ஃபோர்ஸ் கொடுத்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். ரைட்டா? கம்ப்ரெஸ் பண்ண போகிறேன். அப்போ இருந்த கேஸ் சிலிண்டரில் ரைட்டா? இங்கே பாரு, இங்கே இருந்த பிஸ்டன் என்ன ஆகிருக்கு, இப்போ எங்கே இருந்துச்சு, இங்கே இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கு, இங்கேருந்து இவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு. ரைட்டா? இவ்வளோ தூரம் என்ன பண்ணியிருக்கு, நகர்ந்துருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கு இப்போ. ரைட்டா? ஓகே தர்ஷினி, ஓகே ரைட். சொல்லுங்கள் வர சொல்லுங்கள். டெல் தம் டு கம். ரைட்டா? இப்போ என்ன நடந்திருக்கு பாரு, நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். ரைட்டா? P எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எக்ஸ்டர்னலாக நான் கொடுத்துருக்கேன். வெளியே இருந்து என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த கேஸை கம்ப்ரெஸ் பண்ணுறேன். கேஸ் மேலே யார் இங்கே சிஸ்டம், இந்த உள்ளுக்குள்ளே இருக்க கேஸ் தானே சிஸ்டம். இந்த சிஸ்டம் அதன் மேலே நான் வேலை செய்கிறேன். சிஸ்டமை போட்டு நசுக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டமை போட்டு நசுக்கிறேன். பாருங்கள், இங்கேருந்து இப்படி பிஸ்டனை நகர்த்தி இவ்வளோ தூரத்தில் இந்த கேஸை இவ்வளோ கம்மியாக என்ன பண்ணிட்டேன், மாற்றிட்டேன். ரைட்டா? இவ்வளோ தூரத்துக்கு கம்மியாக நான் மாற்றிட்டேன். அப்போ என்ன அர்த்தம், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். சிஸ்டம் மேலே வேலை நடந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், சிஸ்டம் மேலே வேலை நடந்தால் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா W is equal to எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கும். ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோ, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஒரு சிஸ்டம் மேலே ஒர்க்கு நடந்துச்சுன்னா அது எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கும். அதே இது ஒர்க் டன் பை த சிஸ்டம். இப்போ என்ன அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ப்ரெஸ் பண்ணுறதை விட்டுட்டேன்னா என்ன ஆகும், சடனாக வெளியே வந்துடுமா, சடனாக இந்த பிஸ்டன் வெளியே வந்துடுமா, இம்மீடியட்டாக வெளியே வந்துடுமா. ரைட்டா? ஓகே, வெரி குட். சரியா? ஸோ அப்போ என்னது, இப்படி இருந்துச்சுன்னா இன்கேஸ் இது வெளியே வரும்னா என்ன அர்த்தம், அப்போ வெளியே வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும், அப்படின்னா இந்த கேஸ் P கேஸ்னால் என்னது, கேஸ் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. எதை விட, P எக்ஸ்டர்னலை விட அதிகமாக இருக்குது. நான் வெளியே ப்ரெஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். அப்போ கேஸ் ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா பாரு, கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன், டைட்டாக வச்சுருக்கேன். அப்போ நான் இங்கே கொடுக்குற ப்ரெஷரை விட்டேன்னா உடனே என்ன பண்ணிடுது, வெளியே வந்துடும். ஸோ அப்போ உடனே வெளியே வந்துருச்சு அப்படின்னா P கேஸ், அதாவது கேஸ் ப்ரெஷர் இஸ் மோர் தேன் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். அப்போ
உள்ளே இருக்க கேஸ் என்ன பண்ணுது, இந்த பிஸ்டனை வெளியே போ அப்படின்னு புஷ் பண்ணுது. உள்ளே இருக்க கேஸை, உள்ளே இருக்க கேஸ் வந்து பிஸ்டனை வெளியே தள்ளுது. அப்போ ஒர்க்கு டன் பை த சிஸ்டம். உள்ளே இருக்க சிஸ்டம் என்ன பண்ணுது, எனக்கு வேலை செய்யுது, கேஸ் வேலை செய்யுது. அப்போ நெகட்டிவ். கேஸ் வேலை செஞ்சால் அதுக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஒர்க் டன் பை த சிஸ்டம். சிஸ்டம் வேலை செஞ்சால் நெகட்டிவ், சிஸ்டம் மேலே வேலை நடந்தால் பாசிட்டிவ். ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா என்ன, ஆன் த சிஸ்டம்னா என்ன, ரைட்டா? திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்பா, ரொம்ப முக்கியமானது, ரைட்டா? அடுத்து பார்த்தேன் அப்படின்னா ஒர்க்கோட ஃபங்க்ஷன். ஒர்க் இஸ் அ பாத் ஃபங்க்ஷன், ரைட்டா? ஒர்க்குன்றது பாத் ஃபங்க்ஷன். ஒரு கல்லை நகர்த்துறதான் வேலை. அந்த கல்லை எப்படி நகர்த்தினன்றதான் முக்கியம். கல் எங்கேருந்து எங்கே போச்சுன்றது முக்கியம் இல்லை. கல்லை நான் எப்படி நகர்த்தினேன், தள்ளுனேனா இழுத்தேனா, அதை பொறுத்தான் ஒர்க் இருக்குது, ரைட்டா? ஏன்னா ஃபோர்ஸ் வந்து புல் ஃபோர்ஸா அல்லது புஷ் ஃபோர்ஸா. ஸோ இட் இஸ் அ பாத் ஃபங்க்ஷன் ஒன்லி அட் த பவுண்ட்ரி ஆஃப் த சிஸ்டம், ரைட்டா? பவுண்ட்ரி ஆஃப் த சிஸ்டம். இங்கே பாரு, நான் இங்கே ஒர்க்கு எங்கே நடந்துச்சு, ஒர்க்கு இந்த இடத்துல மட்டும்தான் நடந்திருக்கு, கரெக்டாக? இந்த இடத்துல மட்டும்தான் நடந்திருக்கு, கரெக்டாக? இந்த பிஸ்டன் இங்கே இருக்க கேஸை புஷ் பண்ணுச்சு, எல்லாரையும் பண்ணலை, ரைட்டா? இங்கே இருக்க கேஸை மட்டும்தான் இது என்ன பண்ணுச்சு, புஷ் பண்ணுச்சு. அதே மாதிரி இங்கே என்னது, கேஸு பிஸ்டனோட இந்த பாகத்தை மட்டும்தான் புஷ் பண்ணுச்சு, வேறு எங்கேயும் புஷ் பண்ணல, ரைட்டா? அது நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் இல்லைடா, அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? ஓ, நீ என்ன சொல்கிற, ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஆன், கரெக்டு தான். அது வந்து ஈக்குவல் அண்ட் அது நியூட்டன்ஸ் தேர்ட் லா. அதையும் நீ இங்கே ரிலேட் பண்ண, ஆனால் நீ யோசிச்சிருக்க, பரவாயில்ல, குட், தட் இஸ் குட். பட் அது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா. டேங்கரில் கன்னு எதுவாக இருந்தாலும் சரி, நீ ஒரு ஃபோர்ஸ் முன்னாடி கொடுத்தேன்னா அது கண்டிப்பாக பின்னாடி வரப்போகுது, ரைட்டா? சரியா? இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம பண்ணுற ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் சிரிஞ்ச், உன்னோட சிரிஞ்ச் இருக்கா வீட்டில், நீ சிரிஞ்ச் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நீ வாங்கினேன்னா இன்ஜெக்ஷன் சிரிஞ்ச், இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீ நல்லா ப்ரெஸ் பண்ணு. இனிஷியலாக ப்ரெஸ் பண்ண முடியும், உன்னால் கொஞ்சம் தூரத்துக்கு ப்ரெஸ் பண்ண முடியும். எவ்வளோ தூரத்துக்கு ப்ரெஸ் பண்ண முடியும்? until that P gas is equal to P external, ரைட்டா? கேஸ் ப்ரெஷரும் உன்னோட எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்க வரைக்கும் தான் உன்னால் ப்ரெஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ண முடியாது. நீ நல்லா ப்ரெஸ் பண்ணியிருக்க, எக்ஸ்டர்னல் வெளியேருந்து கொடுக்குற ப்ரெஷரும் உள்ளேருந்து கேஸ் கொடுக்குற ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ உன்னால் ப்ரெஸ் பண்ண முடியாது. அதே இது நீ விட்டுட்டேன்னு என்னாகும், அதோட ப்ரெஷர் ஜாஸ்தியாகும், டக்குன்னு பின்னாடி வந்து. என்ன நடந்துச்சு, என்னோட ப்ரெஷர் ஜாஸ்தி, அதனால கம்ப்ரெஸ் ஆச்சு. கம்ப்ரெஸ் ஆகி ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒர்க்கே நடக்காது, அப்படியே இருக்கும். இல்லை நான் விட்டுட்டேன்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம், இனிஷியலாக ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். பை த சிஸ்டம்னா நெகட்டிவ், ஆன் த சிஸ்டம்னா பாசிட்டிவ், அவ்வளோதான், ரைட்டா? அடுத்து சாதிகா, எஸ் ஆரிக், சாதிகா, ஃபைசன், காமன், ரைட்டா? பரவாயில்ல, நீ தான் இங்கே கவனிக்கிறல தர்ஷினி, இங்கே கவனிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க, ரைட்டா? அப்பியர்ஸ் ஒன்லி அட் த பவுண்டரி ஆஃப் த சிஸ்டம், பவுண்டரியில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டியூரிங் த சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம். அப்போ ஒரு சிஸ்டம் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆனால் தான் நம்ம ஒர்க்கை பற்றி பேச முடியும், கரெக்டாக? ஏன்னா ஒர்க் இஸ் அ பாத் ஃபங்க்ஷன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சிஸ்டம் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் அல்லது லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷர் சேஞ்ச் இருந்தால் தான் என்னால் ஒர்க்கை பற்றி கன்சிடர் பண்ண முடியும், இல்லைனா ஒர்க்கை பற்றி நான் கன்சிடர் பண்ணவே முடியாது. அப்பியர்ஸ் டியூரிங் த சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். அடுத்து இன் thermodynamics, surrounding is so large that macroscopic changes to surrounding not happen. இந்த பாயிண்ட் தேவையில்லை. இது என்ன அப்படின்னா சரௌண்டிங்கில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் பற்றி, அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. பட் தீஸ் 3 points are very very important. Is a path function only at the boundary of the system, appears during the change in the state of system, ரைட்டா? சிஸ்டமோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறப்ப தான் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, இது நடக்க போகுது, ரைட்? இப்போது we are moving to the graph part. அதாவது ஒரு முக்கியமான நம்ம என்ன அப்படின்னா டெரிவேஷன் பண்ண போகிறோம். ஸோ கெட் ரெடி. ஸோ வில் கோ ஃபார் அ 10 minutes of break, ரைட்டா? நேற்று மாதிரி என்ன அப்படின்னா வில் கோ ஃபார் அ பிரேக், தென் வி வில் டூ இட், ரைட்டா? ஓகே, ரைட்? ஸோ நேற்று இதே மாதிரி 4:45 4:55க்கு பிரேக் போனோம். இன்றைக்கி நம்ம 5 o'clock ஸ்டார்ட் பண்ணனால வில் கோ ஃபார் இட், ரைட்? Do you want 5 minutes or 10 minutes? How many minutes? ஆதித்யா சொல்லு, எவ்வளோ மினிட்ஸ் வேணும்?
ஆதி, தர்ஷினி, மனோஜ், வேறு யார் இருக்கீங்க? நாசிக், ஓ நிறைய பேர் இருக்கியா?
Right, okay, so it's been 5 minutes. அதோட கூடவே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். So we will come back to our let's back to our work. நம்மளோட work பார்க்க ஆரம்பிக்கலாம். சரியா? Right, super, good. Good morning, Kavita. Okay, good. Good morning, yes, super. போலாமா? Right. இப்போ என்ன அப்படின்னா ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்கு நம்ம கிராஃப்லாம் வரைஞ்சோம்ல, அந்த கிராஃபில் எவ்வளோ ஒர்க்கு நடந்திருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிவி டயக்ராம் நான் ஒன்று வரைகிறேன். ரைட்டா? பிவி டயக்ராம்னா என்னது? ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம் நான் வரைகிறேன். சரியா? ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் பண்ணிடுறேன். ரைட்டா? சரியா? லெட்ஸ் பேக் டு ஸ்டடி. எஸ், இப்போ இது என்னவாக இருக்கலாம்? இது என்ன ப்ராசஸாக இருக்கலாம்? ஐசோதெர்மலாக இருக்கலாம், அடியாபாட்டிக்காக இருக்கலாம், ரெண்டில் ஏதாவது ஒன்று. இப்போ இதில் ஒர்க் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த கிராஃபை ப்ளாட் பண்ணணும். இந்த கிராஃபை ப்ளாட் பண்ணிவிட்டு இந்த கிராஃபுக்கு கீழே இருக்குது பார்த்தியா, இந்த பார்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா நம்மளோட யூஸ்ஃபுல் ஒர்க், நம்மளுக்கு நடந்திருக்க ஒர்க் அப்படின்னு. அப்போ இந்த கிராஃப் எப்படி ப்ளாட் பண்ணுறது? இந்த கிராஃபை ப்ளாட் பண்ணால் எனக்கு வால்யூம் இனிஷியலாக என்ன இருந்துச்சு, ஃபைனலாக என்ன வால்யூம் இருந்துச்சு, ப்ரெஷர் இனிஷியலாக என்ன ப்ரெஷர் இருந்துச்சு, ஃபைனலாக என்ன ப்ரெஷர் இருந்துச்சு. ரைட்டா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான், இந்த பாயிண்ட் எல்லாம் தெரியணும். ரைட்டா? ஃபைனல் வால்யூம், இனிஷியல் வால்யூம், ஃபைனல் ப்ரெஷர், இனிஷியல் ப்ரெஷர், இந்த ரெண்டு பாயிண்ட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், என்னால் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அது. ரைட்டா? ரைட், சரியா? ஓகே, கிளியர்? ரைட். ஜெயலக்ஷ்மி 12th. ஓகே, ரைட். சரியா? ப்ரெஷர் வால்யூம் இந்த மாதிரி இருக்கும். இந்த கிராஃப் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத என்னது நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரைட்டா? திஸ் இஸ் நோன் அஸ் ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்கு, பிவி ஒர்க் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஒர்க். இப்போ நம்ம எக்ஸ்பான்ஷனுக்கு பார்க்க போகிறோம், அதனால் எக்ஸ்பான்ஷனுக்கு பார்க்கலாம், கம்ப்ரெஷனுக்கு பார்க்கலாம், ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்பான்ஷனுக்கு நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? ரைட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு கன்சிடர் அ சிஸ்டம். ஒரு சிஸ்டம் இருக்குது, இந்த சிஸ்டமில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கவனி. ரைட்டா? இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டமில் வி ஹாவ் அ பிஸ்டன், ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன். இந்த பிஸ்டனுக்கு ஃப்ரிக்ஷன்லாம் கிடையாது. ரைட்டா? ரைட், ஃப்ரிக்ஷன்லாம் கிடையாது. ரைட்? இந்த ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இந்த பிஸ்டன் என்ன பண்ண போகுது, உள்ளே மேலேயும் கீழேயும் மூவ் ஆகிட்டு வர போகுது. ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன். ரைட். இந்த பிஸ்டனுக்கு ஏரியா இருக்குமா? இப்போ இந்த பென்சில் இருக்குன்னா பென்சில் தான் பிஸ்டன் வச்சுக்கோங்க. ரைட்டா? பென்சில் இஸ் கன்சிடர்ஸ் அ பிஸ்டன். இதோட ஏரியானா என்னது? இந்த ஃப்ளாட் போர்ஷன் இருக்குல்ல, கிராஸ் செக்ஷனல் ஏரியான்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதுதான் நம்மளோட ஏரியா. இந்த லெசனை செமினார் கொடுத்துட்டாங்களா? இந்த லெசன்லாம் யாராலையும் டீச்சர்ஸே இந்த லெசனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். கவிதா 12th ஸ்டாண்டர்டா நீங்கள்? யாரெல்லாம் 12th? கவிலாம் 12th? சரி, ரைட், ஓகே. ஸோ என்ன அப்படின்னா இப்போ கம்ப்ரெஷன் பண்ண போகிறோம், அந்த மாதிரி பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? ரைட். சைக்கிள் பம்ப், சூப்பர். ரைட். சைக்கிள் பம்ப் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ரைட், சூப்பர். இப்போ பாரு, கன்சிடர் அ சிலிண்டர் விச் கண்டைன்ஸ் 1 mole ஆஃப் ஐடியல் கேஸ். இப்போ உள்ள என்ன இருக்குது? 1 mole ஐடியல் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? we are going to consider 1 mole ஐடியல் கேஸ். நம்ம என்ன எடுத்துருக்கோம்? 1 mole ஆஃப் ஐடியல் கேஸ் உள்ள நான் எடுத்திருக்கேன். இப்போ சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிட்டட் வித் ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன். இந்த பிஸ்டனுக்கு ஃப்ரிக்ஷன்லாம் கிடையாது. ரைட்டா? சூப்பர், குட். ரைட்டா? அண்டர்கோயிங் அ ப்ராசஸ் அஸ் ஷோன். இங்கே இருக்க மாதிரி ப்ராசஸ் இட் இஸ் அ என்ன அப்படின்னா கம்ப்ரெஷன் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஏன்னா ஃபோர்ஸ் மேலேருந்து நான் கொடுக்குறேன். ரைட்டா? அப்போ கம்ப்ரெஷன் ப்ராசஸ் என்ன பண்ணுறேன்? நான் கம்ப்ரெஸ் பண்ண போகிறேன். சரியா? என்ன பண்ண போகிறேன்? கம்ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஓகே, ரைட். கவனி, வால்யூம் சேஞ்ச். அப்போ நான் கம்ப்ரெஸ் பண்ணுறப்போ வால்யூம் என்ன ஆக போகுது? நான் கம்ப்ரெஸ் பண்ணுறேன். இனிஷியலாக இங்கே இருக்க பிஸ்டன் என்ன ஆக போகுது? கோயிங் டு கம் டவுன் டு திஸ் பிளேஸ். எங்கே வரப்போகுது? இந்த இடத்துக்கு வரப்போகுது. ரைட்டா? இந்த ஸ்பாட்டுக்கு வரப்போகுது. அப்போ என்ன ஆகிருக்கு? இவ்வளோ டிஸ்டன்ஸு இந்த பிஸ்டன் மூவ் ஆகிருக்கு. அப்போ அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்த வால்யூமில் என்ன ஆயிருக்கு? குறைஞ்சிருக்கு. ரைட்டா? டிஸ்டன்ஸில் இருக்க வால்யூம் குறைஞ்சிருக்கு. அப்போ வால்யூம் எப்படி குறைஞ்சிது? இனிஷியலாக இந்த வால்யூம் என்ன சொல்லலாம்? நான் ஐ கேன் கால் இட் அஸ் வி இனிஷியல் வால்யூம். இப்போ இவ்வளோ தான் வால்யூம் இருக்குது. அது என்னது? வி ஃபைனல் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? அப்போ எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கு? சேஞ்ச் இன் வால்யூம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? சேஞ்ச் இன் வால்யூம் என்னது? டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல். ரைட்டா? வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல். ரைட்டா? இப்போ இந்த வால்யூமை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது? ரைட்டா? வால்யூமை எப்படி மெஷர் பண்ணுறது?
ரைட்டாக கவனி. வால்யூம் எப்படி மெஷர் பண்ணுறதுனா சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நல்லா கவனி. ஏரியா ரைட்டா, இந்த பிஸ்டனோட ஏரியா, அந்த ஏரியா தானே ஃபோர்ஸ் கொடுத்துச்சு, அந்த ஏரியாவில் இருக்க தானே ஃபோர்ஸ் கொடுத்துச்சு. ஃபோர்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கு. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, எல் இன்ட்டு ஏ. எல்லுங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ லென்த்து குறைஞ்சிருக்கு, ஏங்கிறது ஏரியா ஆஃப் த பிஸ்டன், பிஸ்டனோட ஏரியா. ஏன்னா அந்த பிஸ்டன் தானே ஃபோர்ஸ் கொடுத்துருக்கு, பிஸ்டன் தானே ஃபோர்ஸ் கொடுத்துருக்கு. கரெக்டாக இல்லையா? ரைட் ரைட் கரெக்ட் ஆதித்யா. எஸ், எல் இன்ட்டு ஏ. அப்போ ரைட். அப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு என்னது? ப்ரெஷர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஃபோர்ஸ் பை ஏரியா. ரைட்டாக ப்ரெஷர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஃபோர்ஸ் பை ஏரியா. அதாவது நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தேனோ, எவ்வளோ ஏரியாவில் கொடுத்தேனோ அதான் என்னது? ப்ரெஷர். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ நான் கொடுத்த ஃபோர்ஸு எவ்வளோ ஏரியாவில் கொடுத்துருக்கேன், என்னோட ஓவரால் பிஸ்டனோட ஏரியா. ரைட்டாக கவனி. அப்போ ஃபோர்ஸ் ஆன் த பிஸ்டன் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்ட்டு ஏ. இந்த ஃபோர்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். நான் வெளியே தானே கொடுக்குறேன். ஐம் கிவிங் அ ப்ரெஷர். என்ன ப்ரெஷர்? எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். வெளியே இருந்து நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். டே கவனி, முக்கியமான ஸ்பாட்டு இது. புரிஞ்சாதான் உன்னால் அடுத்து பண்ண முடியும். வெளியேருந்து நான் கொடுக்குறேன் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், எவ்வளோ ஏரியாவில் கொடுக்குறேன்? பி எக்ஸ்டர்னல் இன்ட்டு ஏ. ரைட்டா? அடுத்து வால்யூம் சேஞ்சு. வால்யூம் என்ன ஆயிருக்கு? எல்லுன்ற அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ கவனி, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? ஒர்க்கு ஃபார்முலா என்னது? நம்ம போன ஸ்லைட்லேயே பார்த்தோம். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்லைடை நம்ம பார்த்தோம். ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ரைட்டா? இங்கே நம்மளோட புக்கில் நம்ம என்ன பண்ணுறோம்? கம்ப்ரெஷன். ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டமா பை த சிஸ்டமா? ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம்னா ஆன்சர் பாசிட்டிவில் வரணும். இப்போதைக்கு நம்ம ஜென்ரலாக ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்முலா படி எடுத்துக்கலாம். ரைட்டா? இப்போ பாரு என்ன இருக்குன்னா, பி எக்ஸ்டர்னல் இருக்குது. இஃப் W is the work done on the system by the movement of the piston. Work done on the system. சிஸ்டம் மேலே நான் என்ன பண்ணுறேன்? ஒர்க்கை செலுத்துகிறேன். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இங்கே ஃபோர்ஸுங்கிறது என்னது? பி எக்ஸ்டர்னல். ஃபோர்ஸுங்கிறது என்னது? நான் கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். டிஸ்டன்ஸ் என்னது? எல். ஃபோர்ஸ்னால் என்னது? இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ்டர்னல். ப்ரெஷர் என்று, அதாவது இதை மாற்றுறேன். பி எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியான்னு இருக்குது. எனக்கு என்ன தேவை? ஃபோர்ஸ் தான் தேவை. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு அப்போ பி எக்ஸ்டர்னல் இன்ட்டு ஏ. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ரைட்டா? பி எக்ஸ்டர்னல் இன்ட்டு ஏ. அதுக்கப்புறம் எல்லுங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அந்த பிஸ்டன் மூவ் ஆகிருக்கு. ரைட்டா? எஸ், வெரி குட். ஆமாம், பாத் ஃபங்க்ஷன். ரைட்டா? ஒர்க் இஸ் அ பாத் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ ஏ இன்ட்டு எல் என்னது? வால்யூம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னா, வால்யூம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்றது ஏ இன்ட்டு எல். ரைட்டா? அந்த ஏரியா ஆஃப் த பிஸ்டன், அதுக்கப்புறம் லென்த்து. கரெக்டாக? ரெண்டு விஷயம். அப்போ இந்த ஏ இன்ட்டு எல்லுக்கு பதிலாக நான் டெல்வின்னு போடலாமா? டெல்வி. இந்த டெல்வி மைனஸா ப்ளஸ்ஸா? யாராவது சொல்ல முடியுமா? டெல்வி மைனஸா ப்ளஸ்ஸா? டெல்வி வேல்யூ மைனஸ் ஆர் ப்ளஸ்? டெல்வி வேல்யூ மைனஸ் ஆர் ப்ளஸ்? டெல்வின்னு என்னது? சேஞ்ச் இன் வால்யூம். ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். இந்த டெல்வி பாசிட்டிவாக நெகட்டிவாக சொல்லுங்கள். இந்த டெல்வி பாசிட்டிவாக நெகட்டிவாக என்னவா வரும்? நெகட்டிவ். ஏன்னா என்ன அர்த்தம்? இனிஷியல் வால்யூம்னா அதிகமாக இருக்குது, ஃபைனல் வால்யூம் கம்மியாக இருக்குது. டெல்வி ஈக்குவல் டு, ஃபார் எக்ஸாம்பிள், இனிஷியல் வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 லிட்டர், இனிஷியல் வால்யூம் 10 லிட்டராக இருந்துக்கலாம். ரைட்டா? கேஸு 10 லிட்டர். ஏன்னா குறைஞ்சிருக்கு பாரு ஆதி. இனிஷியல் வால்யூமோட ஃபைனல் வால்யூம் கம்மியாக இருக்குது. இது இனிஷியல் வால்யூம் நிறையா இருக்குது. இப்போ வால்யூம் இவ்வளோ தான் இருக்குது, ஃபைனலாக கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நெகட்டிவ்னு அர்த்தம். அப்போ எனக்கு என்ன இருக்குது? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ்டர்னல் மைனஸ் டெல்டா வியால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி எக்ஸ்டர்னல் டெல்விங்கிறது ஜென்ரல் யூனிவர்சல் ஃபார்முலா. ரைட்டா? நான் புக்கில் இருக்க மாதிரி சொல்லலை, நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. ரைட்டா? இட் இஸ் அ யூனிவர்சல் ஃபார்முலா. நீ ஒர்க்குக்கு எங்கே போனாலும் இந்த ஃபார்முலா என்ன பண்ணலாம்? நீ எழுதிக்கலாம். வெரி குட், வெரி குட். நிறைய பேர் நெகட்டிவ் சொல்லியிருக்கோம், தட்ஸ் குட். ஸோ இட் இஸ் அ யூனிவர்சல் ஒர்க் ஃபார்முலா ஞாபகம் வச்சு. மைனஸ் பி எக்ஸ்டர்னல் டெல்வி. இதுக்கப்புறம் இப்போ நீ கன்சிடர் பண்ணு, ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டமா பை த சிஸ்டமா? அதுக்கேற்ற மாதிரி நீ பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டுக்கலாம். ரைட்டா? அவ்வளோதான். ரைட்டா? இதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டுக்கலாம். இப்போ பாரு, நம்ம இதுதான் எக்ஸாம்பிளுக்கு இந்த கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட். அங்கே பார்த்ததை நம்ம இங்கே பார்க்கலாம். ரைட்? அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு விஷயம் சொல்ல போகிறாங்க. ரைட்டா? ஸோ இது யூனிவர்சல் ஃபார்முலா நான் சொல்லிட்டேன்.
நீங்களும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. தட் இஸ் குட். முடிஞ்சு போச்சு. ஒர்க்கு கண்டுபிடிக்கணும்னா அப்போ எக்ஸ்டர்னல் ஒர்க்கு சிம்பிள். ஒர்க்கோட ஃபார்முலா என்னதுப்பா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. இங்கே ஃபோர்ஸுங்கிறது என்னது? வாட் இஸ் த ஃபோர்ஸ்? நான் கொடுத்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். நான் கொடுத்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னால எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகன்றிருக்கு, அவ்வளோதான். ப்ரெஷர் டிஸ்டன்ஸ் அதை தான் இங்கே எழுதியிருக்கேன், அவ்வளோதான். W is equal to minus P external del V. அதுக்கு நீங்கள் ஏரியா லென்த் எல்லாம் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. சரியா? ரைட். இப்போ ரிவர்சபிள்னா என்ன, இர்ரிவர்சபிள் ப்ராசஸ்னால் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? ரிவர்சபிள் ப்ராசஸ்னால் என்ன, இர்ரிவர்சபிள் ப்ராசஸ்னால் என்ன சொல்ல முடியுமா? வாட் இஸ் ரிவர்சபிள் ப்ராசஸ்? ரிவர்சபிள் ப்ராசஸ்னால் என்னது? இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். கரெக்டாக நம்மளுக்கு மூமெண்ட் நடந்திருக்குன்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் கையை உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என் கையை நான் நகட்டிகிட்டு இருக்கேன். இப்போ என் கையை என்ன பண்ணுறேன்? மேலே தூக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் உன் கையை என்ன பண்ண முடியாது? என் கை நகர்றதை உன்னால் பார்க்கவே முடியாது. பிகாஸ் நான் என்ன பண்ணுறேன்? ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறேன். அப்போ நான் நகர்த்திருக்கேன், நான் நகட்டுறேன்னு சொல்லிட்டேன். நான் நகட்டுறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ ரியாக்ஷன் நடந்திருக்கு. அப்போ ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்னோடய ஆரம்பத்தில் இருந்ததும் முடிவும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணலை? எனக்கு சேஞ்சஸே இல்லை. ரைட்டா? ஓகே ரைட். சரிப்பா, ரைட் 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 சூப்பர். வந்தால் சரி தான். ரைட் ஆதித்யா, குட். ஸோ என்னது அப்போ இந்த மாதிரி என்னது ஸ்லோ ப்ராசஸ் இஸ் அ ரிவர்சபிள் ப்ராசஸ். அப்போ ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பிஸ்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த பிஸ்டனை நான் ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எப்படி ப்ரெஸ் பண்ணுறேன்? 4 நாளாக ப்ரெஸ் பண்ணுறேன்னா. அப்போ 4 நாள் என்ன பண்ணுது இந்த பிஸ்டன்? அதாவது இங்கே இருந்து இந்த பிஸ்டனை இங்கே கொண்டு வரதுக்கு நான் வந்து 1 மாதம் டைம் எடுத்துக்கிறேன். அப்போ நீ ஒவ்வொரு தடவை பார்க்குறப்பையும் இந்த பிஸ்டன் மூவ் ஆகிருக்க மாதிரி என்ன பண்ணாது உனக்கு தெரியவே தெரியாது. 1 செகண்டில் இங்கே இப்படி பண்ணுறது ஒரு 1 செகண்ட், ஒரு வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இங்கே இருக்கிறத அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து நான் இப்படி பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன் பார். இப்போ புரியும் என்ன அப்படின்னா, நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ப்ரெஷர் வந்து 5 பார் ப்ரெஷர் கொடுக்குறேன். ரைட்டா? 5 பார் ப்ரெஷர் 5 பார் கொடுக்குறேன். சரி இல்லை மாற்றிக்கோ ஒரு நிமிஷம். இப்போ ஆல்ரெடி என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? 5 பார் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி இங்கேருந்து கம்ப்ரெஸ் பண்ணி 5 பார் ப்ரெஷரில் நான் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இன்னும் நான் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் பண்ண போகிறேன். இன்னும் நான் என்ன பண்ண போகிறேன்? கம்ப்ரெஸ் பண்ண போகிறேன். எப்படி கம்ப்ரெஸ் பண்ண போகிறேன்? 5 பார்ல இருந்து டைரெக்டாக நான் வந்து 8 பார் ப்ரெஷர் கொடுக்கலாம். அது இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். 8 பார் ப்ரெஷர் கொடுத்தா என்ன ஆகும்? ப்ரெஷர் கொடுக்குறப்ப சடனாக இங்கே வந்து நின்றும். 8 பார் ப்ரெஷர் அப்ளை பண்ண அடுத்த செகண்ட் இங்கே வந்து நின்றும். ஆனால் நான் அப்படி பண்ணலை. நான் என்ன பண்ண போகிறேன்? 5.001 பார் ப்ரெஷர், 5.002 ப்ரெஷர், 5.003 ப்ரெஷர். ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிருக்கா? 5 பார்லேருந்து 5.001 பார் கொடுத்துருக்கேன். 5.002 நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் என் கண்ணுக்கு சேஞ்ச் யூ கேனாட் ஃபீல் த சேஞ்ச், பட் சேஞ்சஸ் ஹேப்பன். ரைட்டா? சேஞ்சு ஹேப்பன் இருக்கு. ரைட்டா? கரெக்டா? நீங்கள் சொல்கிறது எல்லாமே கெமிக்கலில் நடக்கக்கூடிய ரிவர்சபிள் ப்ராசஸ். ஐ அக்செப்டட் அந்த ரிவர்சபிள். ஓகே. ஆனால் நான் இங்கே என்ன ரிவர்சபிள் சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் சேமாக இருக்குது. இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமாக இருக்குது. நம்ம தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டை பார்க்குறோம். ரைட்டா? இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டு சேமாக இருக்குது. அப்போ 5 பார் ப்ரெஷர், 5.001, 5.002. அப்போ மொதல் இருந்ததும் ஃபைனலும் 5 பார் ப்ரெஷரில் கொடுத்ததும் 5.001 பார் ப்ரெஷரில் கொடுத்ததும் சேமாக இருக்க போகுது. அப்போ இனிஷியல் ஸ்டேட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஃபைனல் ஸ்டேட்டர். அப்போ இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டர் சேமா? அப்போ திஸ் இஸ் அ ரிவர்சபிள் ரியாக்ஷன். அப்போ இந்த மாதிரி ரிவர்சபிள் ரியாக்ஷனில் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்போ கண்டுபிடிக்க போகிறேன். ரைட்டா? ரிவர்சபிள் ரியாக்ஷனோட ஒர்க் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். பார்க்கலாமா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு. இப்போ வால்யூம் சடனாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வால்யூம் இப்போ என்ன பண்ண போகிறதில்ல, எனக்கு சடனாக சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ரைட்டா? வால்யூம் வந்து இங்கே இருக்குது, டக்குன்னு என்ன பண்ணணும்? வால்யூம் சடனாக சேஞ்ச் ஆகுது. இந்த கிராஃப் எடுத்துக்கோ. நம்மளோட கிராஃபு இனிஷியலாக என்ன அப்படின்னா ப்ரெஷர் வந்து இருக்குது. ரைட்டா? இனிஷியலாக ப்ரெஷர் இருக்குது. வால்யூம் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது பாரு. எப்படி குறையுதுன்னு பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 லிட்டர் வால்யூம் இருந்திருக்கு. கரெக்டாக? வால்யூம் இங்கே இது ப்ரெஷரா? ப்ரெஷர் பாரு
5 bar. ஓ இது ரிவர்சிபிள். ஆரோ மார்க் இப்படி போட்டிருக்காங்களா? அப்போ இங்கேருந்து போகலாம். ப்ரெஷர் 2 bar ப்ரெஷர் இருக்குது ரைட்டா? 2 bar ப்ரெஷர். 2 barல இருந்து இப்போ என்ன பண்ணுறாங்க? ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பாரு. 2, 2.1, 2.2, 2.3, 2.4, 2.5, 2.6, 3, 3.1, 3.2, 3.3, 3.4, 5, 6, 7 ஒரு பாயிண்ட்டாக இன்க்ரீஸ் ஆக்கியிருக்காங்க ரைட்டா? என்ன பண்ணியிருக்கலாம்? இங்கே இருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க ரைட்டா? இதுதானே ஆக்சுவலாக இங்கேருந்து இங்கே தானே போயிருக்காங்க. ஃபஸ்ட் இனிஷியல் என்ன அப்படின்னா 2 barல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 bar போயிருக்காங்க ரைட்டா? இது என்ன பண்ணியிருக்கலாம்? 2லேருந்து சடனாக 10க்கு போயிருக்கலாம்ல. 2லேருந்து சடனாக 10க்கு போகாமல் 2.1, 2.2, 2.3, 2.4, 2.5, 2.6, 2.7, 2.8, 2.9, 2.10, 3.1, 3.2 அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? ஸ்லோவாக போகிறாங்க. இட் இஸ் அ ரிவர்சபிள் ப்ராசஸ் ரைட்டா? ரிவர்சபிள் ப்ராசஸ். அப்போ வால்யூம் என்ன பண்ணியிருக்கு? இனிஷியலாக இவ்வளோ வால்யூம் இருந்துச்சு, வி இனிஷியல். இப்போ வால்யூம் என்ன இருக்குது? ஃபைனலாக இங்கே வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் ரைட்டா? ரைட்? கரெக்ட். ஆமாம். அதாவது மோர் ப்ரெஷர் கொடுத்தோன்னா கேஸ் லிக்விடாக மாறும். எப்போ? தட் இஸ் கால்டு என்ன அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அந்த ஃபோர்ஸ் இருக்கணும், இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கணும். ஸோ அந்த கிரிட்டிக்கல் ப்ரெஷர் நம்ம சொல்லுவோம்ல, அந்த கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ரீச் ஆகிடுச்சுன்னா லிக்விடாக மாறிடும். நம்ம எல்பிஜி கேஸ், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்பிஜி கேஸு அது எல்லாமே என்ன அப்படின்னா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸை லிக்விட் பண்ணி வச்சுருக்கோம் ஹை ப்ரெஷர் மூலமாக. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பர்ஃப்யூம் பாட்டிலில் பாடி ஸ்ப்ரே பாட்டில் இருக்குல்ல, அது எல்லாமே லிக்விடாக தான் இருக்கும் உள்ள. அப்போ ரிவர்சபிள் ஒர்க்குக்கு இந்த சேஞ்ச் என்ன பண்ணுது? ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஸ்லோ சேஞ்சு. அதனால ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்ச உனக்கு சொன்னேன்? W is equal to minus P external del V அல்லது dVன்னு சொன்னேன்னா, இந்த ஃபார்முலாவை ரிவர்சபிள் ப்ராசஸ்க்காக நான் மாற்றுறேன். என்ன அப்படின்னா W reverse REVனா என்னது? ரிவர்ஸ். W reversible is equal to minus integral V initial VF. இந்த இன்டெக்ரல்ன்றத மேக்ஸ் மேம் உனக்கு கண்டிப்பாக நடத்துவாங்க. ஸோ இட் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் ரைட்டா? இட் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி சூப்பராக இருக்கும். மை ஃபேவரட் இஸ் திஸ் இன்டெக்ரல். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி கவிதா நோ தட் வாட் இஸ் இன்டெக்ரல் அண்ட் டிஃபரன்சியேஷன் ரைட்டா? அப்போ P external dV. அப்போ என்னது இந்த இடத்துல P external dVல? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ என்ன ஆகுது? அப்போ இந்த இடத்துல ரிவர்சபிள் ப்ராசஸ்னால் வாட் இஸ் தட்? நான் என்ன சொன்னேன்? அப்போ நான் வெளியேருந்து கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் ரைட்டா? நான் இங்கேருந்து கொடுக்கக்கூடிய ப்ரெஷரும் இங்கே நான் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அதான் யார்? P external. அதே மாதிரி P இன்டர்னல் ப்ரெஷர் என்னது? P கேஸ்ன்னு சொல்லாமல் P இன்டர்னல் அல்லது P கேஸ். எப்பா நான் என்ன பண்ணுறேன்? அழுத்த பார்க்குறேன். அதே நேரத்தில் கீழேருந்து கேஸும் அழுத்துது ரைட்டாக? கீழேருந்து கேஸும் அழுத்துது. அப்போ ரிவர்சபிள் ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம்? ஸ்லோவாக நடக்குது. அப்போ உள்ளேருந்து அந்த கேஸும் அழுத்துது, நானும் அழுத்துறேன். 2 பேரோட அழுத்தமும் மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்குது. 2 பேரோட ப்ரெஷரும் மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் இது ரிவர்சபிள் ப்ராசஸ் ரைட்டா? நான் கொடுக்கக்கூடியதும் வெளியே வரக்கூடியது, வெளியேருந்து நான் கொடுக்குறேன், உள்ளேருந்து ப்ரெஷர் 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அப்போ இந்த P எக்ஸ்டர்னல் ப்ரெஷருங்கிறத என்ன பண்ணலாம்? P இன்டர்னல்னு மாற்றிக்கலாமா? P இன்டர்னல் மாற்றிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்டர்னல் ப்ரெஷர் போத் ஆர் சேம். இப்போ ஏன்னா இட் இஸ் அ ரிவர்சபிள் ப்ராசஸ். அதனால் என்ன பண்ணுறேன்? எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு பதிலாக P இன்டர்னல் எழுதிக்கிறேன். P இன்டர்னல் இந்த இதை கன்சிடர் பண்ணாத இன்ஜஸ் டிவி இது புரிஞ்சுக்கிறது ரைட்டா? P இன்டர்னல் dV. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் n mole ஆஃப் ஐடியல் கேஸ் முதல் என்ன சொன்னேன்? 1 mole ஆஃப் ஐடியல் கேஸ் எடுத்தோமா? 1 mole ஆஃப் ஐடியல் கேஸ் எடுத்தோம். இப்போ n moles எடுக்க போகிறேன் ரைட்டா? n moles. ஏன்னா நமக்கு ஈக்குவேஷன் வேணும்ல. அப்போ 1 mole பதிலாக n mole ஆஃப் ஐடியல் கேஸ் எடுத்தேன்னா எனக்கு தெரியும் லாஸ்ட் கிளாஸில் லாஸ்ட் லெசனில் PV is equal to nRTன்னு ஒரு ஃபார்முலா படிச்சுட்டு வந்திருக்கேன் ரைட்டா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ப்ரெஷர் மோராக இருந்தால் ரிவர்சபிள், ப்ரெஷர் மோராக இருந்தால் இந்த ஃபார்முலாவிலே நம்ம முடிச்சிடலாம். இது W irreversible. உனக்கு கிளியராக நான் ஸ்பெசிஃபிக்காக நீட் ஜெய் நடத்திருந்தேன். நான் இந்த இடத்துல உனக்கு இதை irreversible ஃபார்முலான்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். நம்ம புக்கில் இருக்க மாதிரியே உனக்கு நடத்துகிறனால இப்போ நான் இதை பேசிகிட்டு இருக்கேன் ரைட்டா? ரைட். இந்த இடத்துல என்ன அப்படின்னா
P irreversible is equal to P external del V. Irreversible process. Irreversible process na enna artham? Gas pressure vida external pressure adhigam. Sudden change irukku podu. Sudden amukka podu. Appa adu adhigam. Reaction ஒரு செகண்ட்ல முடிஞ்சிருச்சு. இங்க தான் முடியாது ஒரு செகண்ட்ல. இவங்க அழுத்துறப்ப இவங்கள சேர்ந்து அழுத்துறாங்க. ரெண்டு பேரும் அழுத்துறாங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா அழுத்திட்டே இருக்காங்க. அப்ப ரெண்டு பேரோட பிரஷரும் ஈக்குவலா இருக்கு. அப்ப ரெண்டு பேருக்கு யாரை வேணும் என்ன பண்ணிக்கலாம் போடு. எக்ஸ்டர்னல் பிரஷர் இருக்க இடத்துல இன்டர்னல் பிரஷர் போட்டுக்கலாம். இன்டர்னல் பிரஷர் இருக்க இடத்துல எக்ஸ்டர்னல் பிரஷர் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் இன்டர்னல் பிரஷர் போட்டுக்கிறேன். PV is equal to nRT ன்னு நான் 6th சாப்டர்ல ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல படிச்சிருக்கேன். ரைட்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு nRT by V எழுதிக்கலாமா? nRT by V எழுதிக்கலாமா? இப்போ பாருப்ப இந்த ஃபார்மட்டை நான் மாற்ற போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? PV is equal to nRTல இந்த ப்ரெஷரை போய் அங்கே போட போகிறேன். ரைட்டா? W reversible equal to minus integral V final V initial equal to nRT dV. இந்த V இங்கே எழுதிட்டேன். ரைட்டா? dV எழுதிட்டேன். ரைட்டா? சூப்பரா? எஸ். ரைட்டா? ரைட். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூவில் இந்த dV by V க்கு பதிலாக என்ன பண்ணலாம்? நம்ம nRT ஆரோட வேல்யூ டியோட வேல்யூ இன்டெக்ரல் எடுத்தோம் அப்படின்னா we get a ஃபைனல் ஃபார்முலா. நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபைனல் ஃபார்முலா 7.6. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணுறோம். உள்ள இன்டெகிரேட் பண்ணோன்னா லாகாக மாறிடும். இன்டெக்ரல் 1/x, அதாவது என்ன அப்படின்னா இன்டெக்ரல் 1/x dx is equal to என்ன அப்படின்னா ln xன்னு வரும். ரைட்டா? ln vன்னு வரும். இங்கே என்னது நம்மளுக்கு இன்டெக்ரல் vi vfன்னு இருக்கு. அப்போ என்னது vf by viன்னு வரும். ரைட்டா? இந்த ஹோல் டேர்ம் இந்த இன்டெக்ரல் டேர்மும் இதுவும் இப்படி மாறிடும். இது புரியுதா? யாருக்காவது இந்த டெரிவேஷன் தெரியுமா? log x log வராது ln வரும். இன்டெகிரேட் பண்ணுறப்ப log வராது ln வரும். ln தான் அடுத்து லாகாக மாற்றணும். அதாவது உனக்கு இங்கே தனியாக நான் அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எழுதி போடுறேன். நீ நோட்டில் வேணால் எழுதிக்கோ உன்னோட புக்கில். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? W reversible equal to minus integral Vi Vfன்னு இருக்குது. nRT போட்டு என்ன இருக்குது? dV by Vன்னு இருக்குது. அதாவது இன்டெக்ரல் 1/x dx is equal to ln x அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இங்கே என்ன இருக்குது? 2 இருக்கா? அப்போ W reverse is equal to minus nRT ln அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், 2 லிமிட் இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல எக்ஸ்ன்ற இடத்துல அப்பர் மைனஸ் லோவர் அதை டிவைடில் எழுதலாம். ரைட்டா? அப்பர் மைனஸ் லோவர்னு என்ன வரும்? இப்படி வரும். V ஃபைனல் மைனஸ் ln V இனிஷியல் வரும். V இனிஷியல் log A மைனஸ் B எப்படி எழுதலாம்? log A by B எழுதலாமா? log A by B எழுதலாமா? அப்போ W reversible is equal to minus nRT ln V final divided by V initial. இதை திருப்பி எப்படி எழுதலைன்னா ln வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. நம்மளால் log வச்சு தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ மைனஸ் nRT மைனஸ் என்ன, அதாவது லானை லாகாக மாத்திரன்னா முன்னாடி 2.303 மல்டிபிள் பண்ணும். 2.303 nRT log Vf divided by V initial. இதுதான் அந்த ஃபார்முலா. ரைட்டா? சரியா? ரைட். இங்கே தான் கொடுத்துருக்காங்க. மைனஸ் 2.303 log nRT log Vf by V initial. இதான் என்ன அப்படின்னா நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலா. கிளியரா? இஸ் தட் கிளியர்? ஸோ நம்ம புக்கில் இந்த ஃபார்முலா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இது எப்படி வந்துச்சுங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் உனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ரைட்டா? இஸ் தட் கிளியர்? சி இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம நீட் அண்ட் ஜெயில் இப்போ இந்த ஒரு பேஜில் கிட்டத்தட்ட 5 ஃபார்முலா இருக்குது நம்ம நீட் அண்ட் ஜெயிலில் பண்ணக்கூடியது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஃபார்முலா, இது 2வது ஃபார்முலா, இது 3வது ஃபார்முலா, இது 4வது ஃபார்முலா. இதிலே என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும். ரைட்டா? இதில் 4 ஃபார்முலா 4 தான். இர்ரிவர்சபிள்க்குரியது, ரிவர்சபிளில் அதாவது லாக் வச்சு செய்கிறது, லான் வச்சு செய்கிறது, அதுக்கப்புறம் PV is equal to nRT ஃபார்முலா. இந்த மாதிரி ஃபார்முலாஸ் பேஸ்டு கொஷின்ஸ் நீட் ஜெயிலில் நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்லேயுமே ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 7th சாப்டர்
நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட மிட் டேர்ம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு சாப்டர் 1, சாப்டர் 2, 6th சாப்டர், 7th சாப்டர், அதுக்கப்புறம் உனக்கு 11th சாப்டர், இந்த 5 சாப்டர் இருக்குது. இதில் 6 and 7ல் அதிகமான ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் ஃபஸ்ட் லெசன் 1, 6, 7 இந்த 3 சாப்டர்லேயும் உனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் நீ என்ன பண்ணணும் பார்க்கணும். இது 3ல் இருந்தால் ப்ராப்ளம், அதுலேருந்தால் உனக்கு கம்பல்சரி ப்ராப்ளமாக கேட்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா ப்ராப்ளம் வந்து கம்பல்சரி வந்து கேட்குறது வந்து என்ன அப்படின்னா இந்த 3 சாப்டர். இது போக ஏதாவது ஒரு கொஷின்ஸும் என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு கம்பல்சரியில் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் IUPACA அந்த மாதிரி கூட நம்மளுக்கு கேட்கலாம். சரியா, கவனமாக ஞாபகம் வச்சு. ஃபார்முலா ஷீட் எஸ் டெஃபினட்டாக ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் இட். நான் உனக்கு எழுதி கொடுத்துட்றேன். சரியா, உனக்கு நான் எழுதி கொடுத்துட்றேன். டெஃபினட்டாக உனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எழுதுனதுக்கப்புறம். ஓகேவா, ரைட். இந்த 7th லெசன் முடியோட 7th லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ரைட்டா, நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். தீமின்னல்ல மார்னிங் கிளாஸா? வேறு என்ன வேணும் உனக்கு? வாட் எல்ஸ் யூ வாண்ட்? ஸோ நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். See, I have a lot of list. These are the list of videos to be uploaded, expected to be uploaded. இதெல்லாமே அப்லோட் பண்ணணும், இதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணணும், இதெல்லாமே நான் உனக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரைட்டா, அப்பப்போ என்னென்ன பசங்க கொஷின் சொல்கிறேன், அப்பப்போ என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே போட்டுடலாம். ரைட்டா, ஜாமெண்ட்ரியா? ஜாமெண்ட்ரி டே ஆதி நாளைக்கு வேறு கிளாஸ் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் தீமினல் பேட்ச் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் கெமிஸ்ட்ரி கிளாஸ், நாளைக்கு ஈவினிங் கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குது. இந்த 2nd சாப்டரை நம்ம நாளைக்கு கூட முடிக்கணும். அதனால தான். மனோஜ், நீ நினச்சாலும் சரி நினைக்காலும் சரி என்ன அப்படின்னா பாஸ்ட் 5 இயர்ஸ் மிட் டேர்ம் இங்கே இருக்குது. கெமிஸ்ட்ரி லாஸ்ட்டு 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர் இந்த இடத்துல நான் எழுதி வச்சுருக்கேன். ரைட்டா, அதனால் நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டா, 9th ஸ்க்ரூ காஜா? என்னதுடா ஸ்க்ரூ காஜு? ஸ்க்ரூ கேஜ் எதுக்கு? நாளைக்கும் பெய்டுக்கு கிளாஸ் இருக்குது. ஆமாம், பெய்டில் நாளைக்கும் கிளாஸ் இருக்குது. இன்னும் உனக்கு ஷெடியூல் ஆகிருக்காது. ஷெடியூல் ஆகும். நாளைக்கு ஈவினிங் கெமிஸ்ட்ரி 6:30 to 8:30 கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குது. நம்ம அந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலை முடிக்கணும் நம்ம, அதனால் எக்ஸ்ட்ரா கிளாஸ். ஸோ நாளைக்கு நம்ம முடிச்சிடலாம். இன்றைக்கும் நாளைக்கும் சேர்த்து முடிச்சிடலாம். எனிதிங் டு பி எனி டவுட்ஸ்? உனக்கு வேறு ஏதாவது தேவையா? சரி, இந்த மாதிரி எனக்கு வீடியோஸ் இது சம்மந்தமாக வேணும், இது சம்மந்தமாக வேணும் அப்படின்னு. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு, இப்போதைக்கு மார்னிங் கிளாஸ் இஸ் ஓவர். வி வில் மீட் பை ஈவினிங். நோ மோர் டவுட்ஸ், நத்திங். என்ன ஐ திங்க் நோ மோர் டவுட்ஸ், யூ கேன் லீவ். போகலாமா? ஸோ கொஞ்சம் போய் தூங்க, ஒரு 1/2 an hour அல்லது ஒரு 20 minutes தூங்கிட்டு ஸ்கூல் கிளம்புனா ஸ்கூல் கிளம்பி போங்க. ரைட்டா, ஓ நீ ஆதி இல்லையா? ஆதிஷா? ஓ நான் 2 பேரும் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் ஆதி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆதிஷ், ஓகே ஓகே, ஸ்க்ரூ காஜ் எடுக்கிறேன். ரைட். இன்றைக்கி ஈவினிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் இல்லை, இன்றைக்கி பெய்டு கிளாஸ் இருக்குல்ல, இருக்காது. அதனால் நோ ப்ராப்ளம், நான் உனக்கு ஸ்க்ரூ காஜ் எடுத்துட்றேன். ஓகே, ரைட். ஆலயா என்ன சொல்லுங்கள்? ரைட். ஆலயா என்னது சொல்லுங்கள்? மார்னிங் கிளாஸ் எத்தனை மணிக்கு? மார்னிங் கிளாஸ் 4 o'clock அல்லது 5 o'clock. நேற்று 4 o'clock, இன்றைக்கி 5 o'clock. ஒன் மோர் கொஷின், என்னது சொல்லுங்கள்? 10th ஜாமெண்ட்ரி மேம் சொல்லி தருவாங்க, ஜன்ஸ்ருதி மேம் சொல்லி தருவாங்க. ரைட்டா, ஓகே. ஸோ மனோஜ் என்னது கொஷின்? மனோஜுக்கு என்ன கொஷின்? அதுக்கப்புறம் ஜோதி என்ன கொஷின்? ஓகே ஓகே, நான் தமிழ் மீடியம் கொஷினை சேர்த்து போட்டுறேன். இன்றைக்கி ஏதோ ஸ்ராவணி மேம் வந்து ஒரு வீடியோ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லா சப்ஜெக்டோட கொஷின் பேப்பர்ஸும் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் தனியாக போடுறேன். அவங்க வந்து எல்லா சப்ஜெக்ட் கொஷின்ஸ்க்கும் கொடுப்பாங்க. நான் வந்து 5 years கொஷின்ஸாக இல்லை 5 years கொஷின் வேண்டாம். ஏன்னா 22ல் பார்த்தேன் அப்படின்னா மிட் டேர்ம் டெஸ்ட்லாம் பார்த்தேன் அப்படின்னா ரெடியூஸ்டு சிலபஸ் இருக்குது. 22, 23. ஸோ 23, 24, 24, 25 லாஸ்ட் 2 years கொஷின் பார்க்கலாம். மோஸ்ட்லி அப்படி தான் நினைக்கிறேன். நாளைக்கு ஃபுல் கிளாஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் யூடியூப்பில், அதுக்கப்புறம் திருப்பி ஆழ்நின் சார், அதுக்கப்புறம் சாயங்காலம் நான் இருப்பேன். 10th மார்னிங் கிளாஸா தர்ஷினி? ஓகே, வில் ட்ரை இட் அவுட். ஓகே. மனோஜ் என்ன ஏதோ ஒரு கொஷின்னு சொன்ன, டைப் பண்ணிகிட்டு இருக்கியா?
10th மார்னிங் கிளாஸ் நான் ட்ரை பண்ணுறேன்டா. ஏன்னா இனிமேல் ஆல்டர்னேட் டேஸில் கூட வைக்கலாம். 11th ஒரு நாள் 10th ஒரு நாள் அப்படின்னு நம்ம வைக்கலாம். இல்லைனா 10th ஸ்டாண்டர்ட் நீ தான் 5 to 6 5:30 to 6:30 அந்த மாதிரி டைமிங் சொன்னேன்ல, வி வில் சேஞ்ச் இட் அவுட் ரைட்டா. 11th ஏர்லி மார்னிங் முடிச்சுட்டு உனக்கு அதுக்கு அடுத்த செஷன் வைக்கலாம். 8 AM ஃபுல் ஷெடியூலாக இது என்னோடது வந்து டவுட். நான் 8 AM ஷெடியூல் பண்ணலை, நான் வேணால் கொஞ்சம் விட்டுறேன். நீ பாவம் என்ன கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கிளாஸா அம்மாடி. அதில் ஏன்னா எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நேற்று நைட்டு தான் மெசேஜ் இருந்துச்சு ஈவினிங் கிளாஸ். அதனால் ஈவினிங் கிளாஸ் வந்து பெய்டுக்கு இருக்குன்றது நேற்று தான் சொன்னாங்க. அதனால தான் பார்ப்போம் என்னென்னு. வைக்கவா? ஆமாம், எனக்குமே இந்த போர்ஷனை முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த சாப்டரை முடிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கல. இந்த சாப்டரில் இன்னும் எவ்வளோ பேஜ் இருக்குது, இன்னும் எவ்வளோ டாபிக். 7th சாப்டர் வேறு பட்டு பயங்கர பெருசு, அது போய்கிட்டே இருக்குது. அது முடிய எண்டே, இவனுக்கு ஒரு எண்டே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டே இருக்கும் இந்த 7th சாப்டர் மட்டும். இன்னொரு நிமிஷம், இப்போ நம்ம எங்கே இருக்கோம், இன்னும் எவ்வளோ இருக்குது? புக்கு என் வீட்டில் இருக்கா? மனோஜ் ஏதோ 7th சாப்டர் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கா சார்? ஆமாம், 7th சாப்டர் நான் முடிச்சுட்டு உனக்கு ஃபார்முலா சொல்லித்தரேன். 7th சாப்டர் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்கோம். நம்ம இப்போ தான் பாதி கிணறு தாண்டி இருக்கோம். இப்போ தான் நம்ம ஒர்க்கு முடிச்சிருக்கோம். அடுத்து என்ன இருக்குது? லா, தெர்மோடைனமிக்ஸ் லா இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி 7.6, பாம் கலோரிமீட்டர், ஐயோ காஃபி கப் கலோரிமீட்டர்லாம் இருக்கா? ஓ மை காட். என்னடா போயிட்டே இருக்குது, இன்னும் 20 பக்கத்துக்கு மேலே இருக்குது. அம்மாடி, இன்னும் 20 பக்கத்துக்கு மேலே. 11th சாப்டர்லாம் முடிச்சாச்சு. 11th எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் 11th முன்னாடியே முடிச்சாச்சு. ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸ் தான் முடிக்கணும். எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. 10th மார்னிங் கிளாஸாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ஷுர். ஸோ அட்லீஸ்ட் ஜூலை 5th நெக்ஸ்ட் வீக்குள்ளே நம்ம என்ன அப்படின்னா போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்து அங்கிட்ட ஒரு 15 நாளில் நம்ம ரிவிஷன் பண்ண முடியும். பிகாஸ் 5-6 பாடம் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா அது கஷ்டம். வி ஹாவ் டு டூ லாட் ஆஃப் ரிவிஷன். ஸோ டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் கிளாஸஸ் ரெண்டுமே இருக்க தான் போகுது. இல்லைனா ரிவைஸ் பண்ண முடியாதுடா. கெட் ரெடி, கெட் அப். நீ எந்திரிச்சு படிக்க ரெடி ஆகிக்கும், ரிவிஷன் பண்ணணும், ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? காலையில் பாடம் நடத்துவோம், ஈவினிங் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணலாம். அப்படி தான் பண்ண முடியும். சரியா? நம்ம அப்படி பண்ணால் தான் ரிவைஸ் பண்ண முடியும். ஏதாவது ஒன்று மாற்றி 10th சரி 11th சரி 2 பேருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி ஆகணும். இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வி வில் டூ இட். கண்டிப்பாக நான் பிளான் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். உனக்கு நீ அதை தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே, சரிப்பா. எல்லோரும் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஹாவ் அ குட் காஃபி ஆர் டீ சம்திங். என்னென்ன நீ குடிப்பே ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பண்ணலாம். ரைட்டா? ஓகே. இஃப் யூ காண்ட் தென் ஓகே. உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா, பபாய், see you.